பாப்புலேஷன். பாப்புலேஷன்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை. பாப்புலேஷன் ஓகேங்களா? பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீ நீ இப்ப காலகட்டத்தில நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து உலக மக்கள் தொகையில 2வது இடத்துல இருந்துச்சு. ஓகேங்களா? பட் ரீசென்ட்டான சர்வே படி பார்த்தீங்கன்னா, இந்தியா 140 கோடி மக்கள் தொகையோட முதலிடத்துக்கு போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ கரண்ட்ல இந்தியா முதலிடத்துல இருக்கறனால, மக்கள் தொகை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வர எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இந்த டாபிக்க நல்லா படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. சரிங்களா? அடுத்து, இப்ப ஒரு நாட்டோட மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாட்டுல பொருளாதாரத்திலயும் சரி, மத்த வேலைவாய்ப்பு, கல்வி, உடல் நலத்திலயும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான தாக்கத்த வந்து ஏற்படுத்துறதுல முக்கிய காரணியா இருக்கிறது இந்த மக்கள் தொகை. ஓகேங்களா? சில நாட்டுல மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, சீனா ஓகேங்களா? போன்ற நாடுகள்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கும். சரிங்களா? அ உலகத்திலேயே அதிக பரப்பு கொண்ட நாடு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா. பட் ஆனா ரஷ்யாவுல மக்கள் தொகை கம்மி தான். இந்தியா மற்றும் சீனாவ கம்பேர் பண்றம்போது. ஓகேங்களா? அப்படி இந்தியால மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால, என்னென்ன சாதகம், பாதகம் மற்றும் இந்தியாவோட மக்கள் தொகையோட போக்குகள் ஓகேங்களா? இந்த மக்கள் தொகைய வந்து கட்டுப்படுத்த இந்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? ஓகேங்களா? இத பத்தி மட்டும் நம்ம பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல இந்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப கிளாஸ்க்கு போயிரலாம். இப்ப வந்து நமக்கு மக்கள் தொகை வந்து நம்ம இவ்வளோ சொல்றோம். 2011ல வந்து பார்த்தீங்கன்னா, 120 கோடி இருந்துச்சு. அத எப்படி சொல்றோம்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க. ஓகேங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்க வீட்ல அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு நடத்த வருவாங்க. ஓகேங்களா? டீச்சர்ஸ் மூலமோ, என்ஜிஓஸ் மூலமோ, சமூக ஆர்வலர்கள் மூலமோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி, அந்த டேட்டாவ வெளியிடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1872ல ஃபர்ஸ்ட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1872ல பிரிட்டிஷ் அரசாங்கம் ஓகேங்களா? அப்ப இருந்த யார் பார்த்தீங்கன்னா, மேயோ பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ட் மேயோ பிரபுல வந்து பார்த்தீங்கன்னா, தொடங்கி வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அப்ப இருந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? எப்ப 1872லயே ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் 1881ல இருந்து ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது. அ 1872க்கு அப்புறம் 1881ல முதல் முழுமையான கணக்கெடுப்ப வந்து நடத்துறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்ற ரிப்பன் பிரபு வந்து ஃபர்ஸ்ட் முதல் முழுமையான கணக்கெடுப்பு நடத்துறாங்க. மேபி இதெல்லாம் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. 1872 முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 ஓகேங்களா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 1948ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து இந்திய சுதந்திரத்துல ஓகேங்களா? இந்திய சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம்னு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா, முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப நடந்திருக்காங்கன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் 1951 ஓகேங்களா? அப்ப இருந்து ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் 1951லேருந்து 61, 71லேருந்து இப்ப வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா 2021ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட் தொற்று நோய் பரவிட்டு இருந்த காரணத்தினால மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியாம போச்சு. அந்த ப்ராசஸ் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நமக்கு கடைசியா இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 2011 தான். ஏன்னா நம்மகிட்ட 2021 கணக்கெடுப்பு நடத்தாதனால, நம்மகிட்ட 2021 தரவுகள் இல்ல. நம்ம இப்ப வரைக்கும் படிக்கிற டேட்டா 2011. இப்ப புதுசா 2021க்கான டேட்டா இந்த வருஷத்துல வெளியிட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2011 டேட்டாவே படிச்சு வச்சுக்கலாம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிதான் கேட்பாய்ங்க. ஓகேங்களா? முக்கியமா இது தெரிஞ்சு வச்சுங்க. இப்ப 2011 படி இந்தியா உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டா, நம்ம கண்டிப்பா செகண்ட்ன்னு தான் போடணும். ஓகேங்களா? இப்ப ரீசென்ட்டா கேட்டான். இந்தியா தற்பொழுது உலக மக்கள் தொகையில் எத்தனையாவது இடம்? அப்படின்னு கேட்டா தான் நம்ம முதல் இடம்னு போடணும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கங்க. அப்புறம் இது முக்கியமா கேட்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உங்களுக்கு தெரியும். ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சீங்கன்னா தெரியும். எல்லா அரசியல் கட்சிகளும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திட்டு இருக்காங்க. சில அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணாம். அது மக்களை பிரிவினைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது டாபிக் உள்ள நம்ம போ வேணாம். பட் அது ரிலேட்டடா
ஒண்ணு படிச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்ப முதலா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1931. மேபி இது கேட்கலாம். ஏன்னா இது வந்து ரீசென்ட்டா ரொம்ப ரொம்ப பேசுபொருளா இருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசுபொருளா இருக்கு. அதனால எப்ப நடத்துனாங்க? அத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல போதும். 1931ல முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்துனாங்க. ஓகேங்களா? அடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப பழைய கணக்கெடுப்பு பத்திலாம் பெருசா தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்ப ரீசென்ட்டா நடந்த கணக்கெடுப்பு பத்தி மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன மட்டும். ஓகேங்களா? இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடியான கணக்கெடுப்பு பத்தி தான். ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப முன்னாடி எல்லாம் போயி, அதுல என்னென்ன நடந்துச்சுலலாம் வேணாம். ஓகேங்களா? ஆனா டேட்டா இருக்கு. 1951ல எவ்வளோ மக்கள் தொகை? எவ்வளோ வளர்ச்சி? ஓகேங்களா? அது பின்னாடி இருக்கு. ஓகேங்களா? அது நீங்க பார்த்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் எப்படி எப்படிலாம் வளர்ந்துச்சு அப்படிங்கிற மாரி. அதுல வந்து சில இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு. ஓகேங்களா? அதுல எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாச்சு, பூம் ஆச்சு. அதெல்லாம் சொல்லுவோம். பெரும் பிளவு ஆண்டு, சிறு பிரிவினை ஆண்டு. அதெல்லாம் கொஸ்டின் பார்ட். ஓகேங்களா? அது நான் வரும்போது உங்களுக்கு தனியா செப்பரேட்டா சொல்றேன். உங்களுக்கு நீட்டாவே நான் குடுத்துருக்கேன். ஒரு டேபிள் காலம் மாரி போட்டு நீட்டாவே குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அத அப்ப பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சும்மா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல என்னென்ன இம்பார்ட்டன்டான தரவுகள் இருக்கு, டேட்டாஸ் இருக்குன்னு மட்டும் நான் சும்மா சொல்லிடுறேன். ஓகேங்களா? அது மாரி 2011வது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொத்தமா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதாவது நம்ம இப்ப சொன்னோம்ல 1872ல வந்து பார்த்தீங்கன்னா, மேயோ பிரபு காலத்துல முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஓகேங்களா? அப்ப இருந்து 81, 91 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பா இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு. சரிங்களா? சுதந்திரத்துக்கு அப்புறம் 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பா இந்த 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பப்போ ஒவ்வொரு மோட்டோ போடுவாங்க. அது மாரி 2011க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நமது எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு மோட்டோ வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் சமூக பொருளாதார மற்றும் ஜாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 2011ல நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல் காகிதமில்லா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. முன்னாடிலாம் நோட்ஸ் இல்லைன்னா ஏதோ பேப்பர்ல வச்சு நோட் பண்ணுவாங்க. இப்ப வந்து காகிதமில்லா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அதாவது டேட்டாவ எடுத்து கம்ப்யூட்டர்ல வந்து ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் முதல் காகிதமில்லா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, 2021வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் நடத்தல. பட் ஆனா அதோட டேட்டா மட்டும் அதாவது 2011வது வந்து பார்த்தீங்கன்னா 15ன்னு பார்த்தோம். அப்ப வந்து இது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரத்துக்கு அப்புறம் 8வது. ஓகேங்களா? அவ்வளோதான். அது இன்னும் நமக்கு 2021க்கான டேட்டா இன்னும் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? இந்திய அரசு இது வரைக்கும் வெளியிடல. அப்படி வெளியிட்டதுக்கு அப்புறம் அதோட டேட்டாவ நம்ம கலெக்ட் பண்ணி படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2011ல 120 கோடி மக்கள் தொகையோட சீனாவுக்கு அப்புறம் உலகளவில் 2வது பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தது. ஓகேங்களா? இப்ப ரீசென்ட்டான டேட்டா படி 2021 படி இப்ப 2024 பட் ஆனா 2021 படியே என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா 140 கோடி மக்கள் தொகையோட உலக அளவுல முதல் இடத்துக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் இது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒரு நாள் போடுவாங்க. ஓகேங்களா? அது மாரி தேசிய இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதாவது இந்திய அல்லது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 9. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கங்க. பிப்ரவரி 9. உலக மக்கள் தொகை ஜூலை 11. ஓகேங்களா? ஜூலைனா 7வது மாசம் தானே. 7 கண்டம் அப்படின்னு வச்சுக்கங்க. 7 கண்டம் இருக்கு. அதனால 7வது மாசம் 11ஆம் தேதி. நிமோனிக்ஸ் மாரி நான் சொல்றேன். உங்களுக்கு எப்படி நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு தோணுதோ, அப்படி நான் வச்சுக்கங்க. ஓகேங்களா? பட் ஆனா, அதாவது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, Feb 9. உலக மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 11. ஓகேங்களா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல நம்ம இது மாரி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஏதோ ஒரு ஒரு தினம் குடுத்துட்டு, அந்த தினத்தோட எப்ப நடந்துச்சு? இல்லைன்னா, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் எப் எ எப்பொழுது? அப்படின்னு கேட்டு நம்ம கீழ ஆப்ஷன் குடுத்துருவோம். Feb 9, March 9, April 9, May 9 அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. நம்ம அதுலருந்து ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாரி டேட் வைஸ் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல. ஓகேங்களா? நார்மல் நம்ம குரூப் 4 அந்த மாரி இதுல. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மக்கள் தொகை பத்தி படிக்கிறப்ப, அந்த மக்கள் தொகையை பத்தி இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற இந்த 2 டேட்ட படிச்சுக்கலாம். இந்த ஜூலை 11 ஏன் சொல்லுவாங்கன்னா, 1987ல
உலக மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா 500 கோடி கடந்திருக்கும். இப்போ வந்து 800 கோடி சம்திங் இருக்கு. அப்போ வந்து 500 கோடி கடந்திருக்கும். ஓகேங்களா? அத வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாரி ஜூலை 11 வந்து உலக மக்கள் தொகை நாளா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து இந்திய மக்கள் தொகையில ஒரு முக்கியமான அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, இது சொல்லி ஆகணும். ஓகேங்களா? இது வந்து நீங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, நெறைய படிக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனா பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு அவ்வளோ தேவையில்ல. அதனால நான் இது எடுக்கல. ஓகேங்களா? அ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மற்ற நாடுகள விட இந்திய மக்கள் தொகையில இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழைக்கும் வயதினர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, 15லேருந்து 64 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களோட பெர்சன்டேஜ் 68%. ஓகேங்களா? அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து அதிகமா இருக்கிற நாடு. ஓகேங்களா? இது நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். ஓகேங்களா? அப்படி 15லேருந்து 64 வயசு இருக்கிறவங்க 68%. ஓகேங்களா? அதே மாரி 10லிருந்து 24 வயசு இருக்கிறவங்க 26% இருக்காங்க. ஓகேங்களா? அதனால இந்தியா வந்து இளைஞர்கள் நாடு. இந்தியாவோட ஏவரேஜ் ஏஜே வந்து பார்த்தீங்கன்னா, 28 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சராசரி வயது 28ன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவுல இருக்கிற மொத்த மக்கள் தொகையோட வயதையும் டிவைடட் பை இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையால டிவைட் பண்ணா வர சராசரி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 28 தான். ஓகேங்களா? இந்தியா வந்து இளமையான நாடு அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதான். அதே மாரி இப்ப இப்ப கருவுறுதல் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 2.1%. அதாவது அ ஒவ்வொரு கருவுறுதல் வயதில இருக்கிற பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வாழ்நாள்ல அ 2 குழந்தைகள பெற்றுக்கொள்றா. ஓகேங்களா? இது வந்து இந்தியாவோட மொத்த கருவுறுதல் விகிதம். ஓகேங்களா? 2.1%. இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து 4க்கு மேல இருந்துச்சு. ஓகேங்களா? 4க்கு மேல இருந்துச்சு. அ அத வந்து இந்திய அரசாங்கம் தன்னோட பல நடவடிக்கைகள் மூலம் குறைச்சது. ஓகேங்களா? அத வந்து அதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பொதுவா வந்து புக்ல அதெல்லாம் குடுக்கல. பட் நான் எக்ஸ்ட்ரா டாபிக் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா மக்கள் தொகையின் கணக்கீடு மக்கள் தொகைன்னு பார்க்கும்போது, அதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அரசாங்கம் அதுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதையும் சேர்த்து படிக்கிறம்போது, அ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். படிச்சுக்கலாம். ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி இவ்வளோதான். ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி நான் ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டேன்னா, இப்ப நமக்கு மக்கள் தொகையோட டேட்டா இருக்குன்னா, அதுக்கு காரணம் என்ன? மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். சரிங்களா? ஓகேங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். ஸோ அந்த கணக்கெடுப்பு எப்படி நடத்துறாங்க? எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? ஓகேங்களா? அத பத்தி சொல்ட்டேன். ஓகேங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்புனா என்ன? அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? இப்ப மக்கள் தொகை போக்குகள் பத்தி நம்ம படிப்போம். சரிங்களா? ஒண்ணும் இல்ல. மக்கள் தொகை போக்குங்கன்னா எதுவும் இல்ல. இப்ப இந்தியா நாட்டுல இருக்கிற மக்கள் தொகைய நம்ம பிரிச்சு பிரிச்சு படிப்போம். அதாவது பாலின விகிதம் எவ்வளோ இருக்கு? அ அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? அதே மாரி தமிழ்நாடு பேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அ அதே மாரி எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ இருக்கு? மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை அடர்த்தினா என்ன? மக்கள் தொகை ஓகேங்களா? பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா என்ன? ஓகேங்களா? அத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மக்கள் தொகை போக்குகள். மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல். ஓகேங்களா? சும்மா மக்கள் தொகை பத்தி அறிவியல் முறையில படிக்கிறோம். அறிவியல் முறைனா என்ன இவ்வளோ? என் அ அ அடர்த்தினா என்ன? மக்கள் தொகை அடர்த்தினா என்ன? எழுத்தறிவு விகிதம்னா என்ன? ஸோ அப்படின்னு சொல்லி அ அறிவியல் முறை நெறிப்படி படிப்பது தான். ஓகேங்களா? இது சும்மா டெஃபனிஷன் தான். ஓகேங்களா? நம்ம பெருசா அத பத்தி நான் வச்சுக்கிட்டு இல்ல. சும்மா அறிவியல் படி படிப்பதே மக்கள் தொகையியல். ஓகேங்களா? அதாவது மக்கள் தொகை அதிகரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் காரணியாக அமையலாம். ஓகேங்களா? அந்த பாதிக்கிறது வந்து சாதகமாவும் இருக்கும், பாதகமாவும் இருக்கும். ஓகேங்களா? அதிக மக்கள் தொகை 2 ஒரே பாயிண்ட் தான். நாட்டின் வளர்ச்சிக்கு பிரச்சனைகள் ஒரு முக்கியமாவும் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நீங்க அதிக மக்கள் தொகை இருக்கும்போது, அதிக குழந்தைகளுக்கு நம்ம வந்து கல்வி அறிவு குடுக்கணும். ஓகேங்களா? சமூக பொருளா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வயசானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து உதவியா இருக்கிற மாரி நம்ம பணம் குடுக்குறோம்ல. ஸோ அந்த போர்டன் எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட தான் போகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து அதிக மக்கள் தொகை வந்து இது ஒரு பிரச்சனையாவும் இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது மக்கள் தொகை போக்கோட கூறுகள். என்னென்ன பத்தி படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அளவு பத்தி படிக்கிறோம். ஓகேங்களா? எந்த மாநிலத்தில மக்கள் தொகை அதிகமா இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் சைட்ல பேஸ் பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, மோஸ்ட்டா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்க அவங்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு இன்னும் இல்லாம இருக்கு. ஓகேங்களா? கல்வி அறிவு இல்ல. திருமண வயது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மிக இளம் வயதிலேயே திருமணம் பண்ணிடுறாங்க. ஸோ அது மாரி நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து மக்கள் தொகை அளவு வந்து எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து வளர்ச்சி வீதம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டுக்கும் எவ்வளவு வளர்ச்சி வீதம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி,
ஓகேங்களா? பாலின விகிதம். இப்ப வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறி விகிதம். ஓகேங்களா? அதாவது மக்கள் தொகை அடர்த்தினா, இப்ப ஒரு பிளேஸ்ல ஒரு சதுர கிலோமீட்டர் வச்சுக்கங்க. அந்த ஒரு பரப்புல எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க? ஓகேங்களா? அதான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மக்கள் தொகை அடர்த்தி இருக்கும். இந்தியா ஃபுல்லா ஒரு மக்கள் தொகை அடர்த்தி இருக்கும். ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லா 382 2011வது சென்சஸ். ஓகேங்களா? அதே மாரி பாலின விகிதம் இருக்கும். வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஒரு மனிதன் வந்து பிறந்த உடனே எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? எழுத்தறி விகிதம். இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப மக்கள் தொகை அளவு. ஓகேங்களா? மக்கள் தொகை அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மக்கள் தொகை கம்மியா தான் இருந்திருப்போம். கடந்த 100 வருஷத்துல மட்டும் 4 மடங்கு மக்கள் தொகை வந்து அதிகரிச்சிருக்கு. 30 கோடியிலிருந்து 120 கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உலக அளவுல சீனா இப்ப இல்ல 2011வது கணக்கின்படி சீனாவிற்கு அடுத்து 2ஆம் நிலையம் வந்து நம்ம இருக்கோம். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம முதல் பிளேஸ்க்கு போயிட்டோம். அதிகாரப்பூர்வமே இப்ப பிரதமர் ஆகட்டும், மற்ற அமைச்சர்கள், மற்ற முக்கிய அரசியல் நபர்களா இருக்கட்டும், சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. 140 கோடியோட நம்ம முதல் இடத்துக்கு போறோம். அப்படி. ஓகேங்களா? இந்தியா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, புவி பரப்புல மொத்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, மொத்த உலகத்துல இந்தியா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, 2.4% இருக்கு. ஓகேங்களா? ஓகேங்களா? ஒரு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கும். அப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, புவியில 2.4%. ஓகேங்களா? இது மாரி நான் நிமோனிக்ஸ் வச்சு நான் வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ, எப்படி ஈஸியோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உலக அளவுல உலகத்துல 100% இருந்துன்னா, இந்தியா வெறும் 2.4% தான் இருக்கு. பட் ஆனா, உலக மக்கள் தொகையில 17.5% இருக்கு. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு டென்சிட்டியா இருக்குன்னு பாத்துங்க. அடுத்தது, அ இந்தியாவோட மொத்த பரப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 32,87,263 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கு. ஓகேங்களா? பரப்பளவுல உலகில வந்து 7வது பெரிய நாடாவும், ஆசியாவுல சீனாக்கு அப்புறம் 2வது பெரிய நாடாவும் இருக்கு. இதுவும் பார்த்து வச்சுங்க கேட்பான். உலக அளவுல இந்தியா பரப்பளவில் எத்தனையாவது நாடு? 7வது பெரிய நாடு. ஓகேங்களா? முதல் நாடு ரஷ்யா. ஓகேங்களா? எ ஆசியாவுல வந்து 2வது பெரிய நாடு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன்ல இப்ப இந்தியா ஃபர்ஸ்ட் இருக்கு. சீனா செகண்ட் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 3வது பிளேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? பாகிஸ்தான் 5வது பிளேஸ்லயும், வங்காளதேசம் 7வது பிளேஸ்லயும் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா நம்ம பார்த்து வச்சுக்கலாம். பட் ஆனா, இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நமக்கு படிச்சா போதுமானது. ஓகேங்களா? வேற எதுவும் பெருசா நம்ம பார்க்க தேவையில்ல. அடுத்தது, புவி பரப்புல 2.4%. உலக வருவாயில வெறும் 1.2% மட்டும் தான் நம்மகிட்ட வருவாய் வருது. ஓகேங்களா? அதாவது உலகம் ஃபுல்லா ரூ. 100 சம்பாரிச்சா, நமக்கு வெறும் ரூ. 1 20 காசுக்கு மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம நம்ம வந்து சம்பாதிக்கிறோம். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி உலக மக்கள் தொகையில 17.5% வந்து இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 11த் எக்கனாமிக்ஸ் புக்ல இருந்து நான் எடுத்தேன். ஓகேங்களா? இந்திய பொருளாதாரத்தோட போக்குகள் அப்படின்னு சொல்லி மக்கள் தொகையை பத்தி குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 11த் எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. உலக மக்கள் தொகையில வந்து பார்த்தீங்கன்னா, 6ல ஒருத்தர் வந்து இந்தியரா இருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் மக்கள் தொகையில வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் தொகை 3ஆம் இடத்துக்கு பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். பாத்துங்க. 2 ஸ்டேட் மட்டும் பாத்துங்க. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த 2 ஸ்டேட்ல இருக்கிற மக்கள் தொகையை கூட்டினா, மக்கள் தொகையில 3வது இடம் பிடிக்கிற அமெரிக்கா நாடுகளை விட அதிகம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட. சோ அந்த அளவுக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? அ நாட்டுல இருக்கிற 4ல 1 பங்கு மக்கள் வந்து இங்க இருக்கு. ஓகே. அதாவது 4ல 1 பங்கு மக்கள்னா, நீங்க அ நீங்க யாராச்சும் ரேண்டமா 4 பேத்துல நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க. ப்ராபபிலிட்டி மாரி தான். 4 பேத்த செலக்ட் பண்ணீங்கன்னா, அதுல ஒருத்தர் வந்து ஒண்ணா யூபியால இருப்பாரு, இல்லன்னா மகாராஷ்டிரால இருப்பாரு. அதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா? கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம். அதாவது பாத்தீங்கன்னா, 4ல 1 பங்கு மக்கள் வந்து இங்க இருப்பாங்க. அதாவது அது 6ல ஒருவர் இந்தியர்னாலும் அதேதான். நீங்க உலக மக்கள்ல 6 பேர்த்த ரேண்டமா செலக்ட் பண்ணீங்களா, அதுல ஒருத்தர் வந்து இந்தியரா இருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் இது மீனிங். அதே மாரி 4ல 1 பங்கு வந்து பாத்தீங்கன்னா, யூபி, மகாராஷ்டிரா. அதே மாரி இந்தியாவுல அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, யூபி தான். ஏன்னா பரப்பளவிலும் அது அதிக பெரிய நாடு. ரொம்ப ரொம்ப மக்கள் தொகை அதிகம் உள்ள ஒரு மாநிலமாவும் இந்தியாவுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, யூபி. உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? அடுத்தது.
இந்த ஃபேக்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக இருக்கு? ஓகேங்களா? அதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கெடுப்பு ஆண்டு, மக்கள் தொகை. இது இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்ல. பட் ஆனா இந்த வளர்ச்சி விதம் எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல போயிருக்கு. அதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். இந்த 3 முக்கியமா படிச்சு வைக்கணும். பிரிவினை ஆண்டு, சிறு பிளவு ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்பமா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? அ நான் இந்த மக்கள் தொகை பா பாடம் எடுத்ததுக்கு அப்புறம், பாப்புலேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே விட்டுறாதீங்க. போயி புக்ல நீங்க ஒரு டைம் ரீட் விட்டுக்கங்க. ஓகேங்களா? இது வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டைம் இத கேட்டுட்டு போய் ரீட் விட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிரும். ஈஸியா வந்து நீங்க வந்து டேட்டாவ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க போய் படிக்காம விட்டுட்டீங்க. இத மட்டும் நம்ம கேட்டுட்டு அமைதியா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துறாதீங்க. போய் கண்டிப்பா நீங்க அத ஒரு டைம் படிச்சுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பா படிச்சுட்டீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. ஓகேங்களா? நீங்க படிக்காம இத மட்டும் நம்ம கேட்டுட்டு அமைதியா இருந்துக்கலாம்னு சொல்லி தயவுசெய்து இருந்துறாதீங்க. கண்டிப்பா போய் படிச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது கணக்கெடுப்பு ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1901 இருந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 23.84 கோடிகள் இருக்கு. வளர்ச்சி ஏன்னா அதுக்கு முன்னாடி இல்ல. அதனால வளர்ச்சி விகிதம் விட்டுருங்க. அடுத்து 11ல வந்து பார்த்தீங்கன்னா, 25 கோடியா இருந்திருக்கு. 0.56 வளர்ச்சி. ஓகேங்களா? முன்னாடி விட 0.56% வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. 1921ல பார்த்தீங்கன்னா, ஜி மைனஸ்ல போயிருக்கு. ஏன்னா, அப்ப வந்து பிளேக் நோய் அந்த மாரி நோய்கள்லாம் வந்ததுனால, அந்த 10 வருஷத்துல மட்டும் மைனஸ்ல போயிருக்கு. அப்ப இருந்த மக்கள் தொகைய விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப 25.21 கோடி, இப்ப 13 கோடி. 25.13 வந்திருக்கு. அது வந்து இதனால தான் இத பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப பெரும் பிரிவினை மக்கள் தொகையில் பெரும் பிரிவினை ஆண்டு என்று அழைக்கப்படும் ஆண்டு எது? அப்படின்னு கேட்டா 1921. ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, பிளேக் நோய் காரணமாக அந்த ஆண்டுல மட்டும் மக்கள் தொகை நமக்கு ரிவர்ஸ்ல போயிருக்கு. குறைஞ்சிருக்கு. வளர்ச்சி வந்து மைனஸ்ல போயிருக்கு. ஸோ அதனால 1921ஆம் ஆண்ட நம்ம பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அதனால 1921ங்கிறது பெரும் பிரிவினை ஆண்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்து 1931ல 27.90 41ல 31.87 கோடி 1.33 வளர்ந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 1951ல 36 கோடி 1.25 ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி வீதம் அந்த 1921க்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து தான் போயிருக்கு. 1.4, 1.3 ஓகேங்களா? பட் ஆனா 1951ல பார்த்தீங்கன்னா, 1.25ஆ மாறியிருக்கு. அதனால வந்து இது சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது வரலாற்று ஆசிரியர்கள், அதாவது மக்கள் தொகையை பத்தி எழுதுற ஆசிரியர்கள் வந்து இந்த இந்த இதனால இருக்கனால இத வந்து சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்றாங்க. அத நம்ம படிச்சுக்கிறோம். அவ்வளவுதான். பெருசா எதுவும் இல்ல. ஓகேங்களா? 1951ங்கிறது சிறு பிளவு ஆண்டு. ஏன்னா வளர்ச்சி விகிதம் கம்மியாயிருக்கு அங்க மட்டும். பட் ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, 1.25லேருந்து 1.96 போயிருச்சு. 36லேருந்து 43 கிட்டத்தட்ட 7 கோடி மேல அதிகமாயிருக்கனால, அது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. எப்ப 1961 ஓகேங்களா? 1921 பெரும் பிரிவினை ஆண்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, மைனஸ்ல போனங்காட்டி பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்றாங்க. 1951 வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி வீதம் வந்து கொஞ்சம் கம்மியானதுனால, சிறு பிளவு ஆயிருச்சு. அதுக்கப்புறம் சிறு பிளவுல இருந்து ரொம்ப ஜாஸ்தி 1.25லேருந்து 1.96 ஆ மாறிடுச்சு. அதனால மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது 1971ல 54 கோடியா இருந்திருக்கு. 2.2 வளர்ச்சி வீதம். ஓகேங்களா? அடுத்து 81ல 68 கோடி 2.22 ஓகேங்களா? பட் ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1991ல இருந்து படிச்சா நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொறுத்துக்கள மேபி கேட்கலாம். ஓகேங்களா? பொறுத்துக்கள நமக்கு மக்கள் தொகை அளவு வச்சு கேட்டா நம்ம ஈஸியா போட்டுறலாம். ஏன்னா, ஆண்டு ஆண்டு வளர்ந்துட்டு தான் வந்திருக்கும். பட் ஆனா அதே சமயம் உங்களுக்கு பெர்சன்டேஜ் வளர்ச்சி விகிதத்த வச்சு கேட்டா நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 91ல 2.16 இருந்திருக்கு. 2001ல இருந்து 1.97 ஏன்னா 1981க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? மக்கள் தொகையோட வளர்ச்சி வீதம். ஓகேங்களா? முன்னலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 4 குழந்தைங்க, 3 குழந்தைங்கன்ட்டு இருந்தது. இப்ப அப்படியே ரொம்ப ரொம்ப கம்மியாகி 2 1 இல்லைன்னா மேக்ஸிமம் 2 ஓகேங்களா? அப்படிங்கிற நிலைமைக்கு வந்ததுனால, ஆ மக்கள் தொகை வளர்ச்சி இதுவும் கம்மியாயிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இத வந்து பொறுத்துக்கள கேட்பாய்ங்க. மேபி வளர்ச்சி விகிதம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இத மட்டும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? மக்கள் தொகை அளவு வச்சு கேட்டா உங்களுக்கு ஆண்டு அதிகமாயிட்டு தானே போயிட்டு இருக்கும். ஸோ அத நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிடுவீங்க. வளர்ச்சி விகிதத்த மட்டும் பார்த்துக்கங்க. 91ல இருந்து பார்த்தா போதும். 81ல இருந்து கூட பார்த்துக்கங்க. 81ல இருந்து இப்ப 2011 வரைக்கும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? வளர்ச்சி விகிதம் மட்டும். 81ல 2.2, 91ல 2.16, 2001ல 1.97,
இப்ப 2011ல ரீசென்ட்டா 1.66% வந்து வளர்ச்சி விதம் இருக்கு. ஓகேங்களா? இந்த டேபிளைசிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. வளர்ச்சி விதம் பார்த்துங்க. முக்கியமா இந்த 3 ஆண்டு 21, 51, 61 பெரும் பிரிவினை ஆண்டு 21, சிறு பிளவு ஆண்டு 1981, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961. இந்த 3 ஆண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இது 3ம் பார்த்துக்கங்க. அப்புறம் வளர்ச்சி விதம் கடைசி ஒரு 4 வளர்ச்சி விதம் பார்த்துங்க. அதே மாரி 2021 டேட்டா குடுத்ததுக்கு அப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. எவ்வளோ மக்கள் தொகை 140 கோடின்னு போட்டுருக்காங்க. பட் அஃபிஷியலா இன்னும் வரல. ஓகேங்களா? அதனால 140 கோடின்னு இப்போதைக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கங்க. அடுத்து வளர்ச்சி விகிதம் எவ்வளோன்னு போட்டுக்கங்க. ஓகேங்களா? கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் அந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் அத படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா? மேபி எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த டேட்டா கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பா சொல்றேன். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துரும். ஓகேங்களா? மேபி அந்த டேட்டா நமக்கு வரலைன்னா 2011 இல்லைன்னா இந்த மக்கள் தொகை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் தொகையில முதல் இடத்த அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால இத பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். படிச்சுக்கங்க. ஓகேங்களா? இந்தியாவ அ அது அப்பலே சொன்ன மாரி தான். இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரியும் யூபி. ஓகேங்களா? உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆய் அ 199.5 மில்லியன் மக்கள் தொகை கொண்டு இருக்கு. ஓகேங்களா? 199.5 மில்லியன் கிட்டத்தட்ட 19 கோடிக்கு மேல இருக்கு. 20 கோடி கிட்டத்தட்ட. ஓகேங்களா? தொடர்ந்து அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? பீகார், மேற்கு வங்கம், ஆந்திராவுல வந்து அதிகமா இருக்கு. அதான் சொல்றாங்கல்ல, யூபியும், மகாராஷ்டிராவும் சேர்ந்தா மக்கள் தொகையில 3வது இடத்துல இருக்கிற அமெரிக்காவை விட அதிகமா இருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு மக்கள் தொகை. ஒரு ஒரு கற்பனை தான். ஓகேங்களா? அது அப்ப எவ்வளவு மக்கள் தொகை அங்க இருப்பாங்க. நாம தான் இந்தியா வந்து தான் மக்கள் தொகையில முதலிடம். ஓகேங்களா? அ ஆனா அந்த முதலிடத்தில் இருக்கிற நாட்டுல 2 மாநிலத்தோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா, 3வதா இருக்கிற அ அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு அந்த அந்த மாநிலங்கள்ல மக்கள் தொகை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? அதனால தான் அங்க வளர்ச்சிலாம் தடைபட்டிருக்கான முக்கியமான ரீசனே அதுதான். ஓகேங்களா? அடுத்தது மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். சின்னதா இருக்கனால சிக்கிம் வந்து கம்மியான மக்கள் தொகை. ஓகேங்களா? இது வந்து நிமோனிக்ஸ் நீங்க அதான் உங்களுக்கு இது புரியிற மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. எல்லாமே நம்ம டேட்டாவா ஞாபகம் வச்சுக்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு புரிஞ்ச மாரி ஏதோ ஒண்ணு ஓகேங்களா? உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாரி உங்களுக்கு எப்படி ஈஸியா ஞாபகம் வரும் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே டேட்டாவையும் நம்ம சும்மா படிச்சுட்டு இருந்தாவே ஞாபகம் இருக்காது. ஓகேங்களா? ஏதோ ஒரு நிமோனிக்ஸ் மாரி ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஹிண்ட் மாரி வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சின்னதா இருக்க மாநிலம் சிக்கிம். அப்ப அங்க கம்மியான மக்கள் தொகை இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி யூனியன் பிரதேசங்கள்ல முதல் இடத்தில் இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் புதுடெல்லி. ஓகேங்களா? அதனால தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப காற்று மாசுபாடு, ஸோ நெறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அதிக மக்கள் தொகை தான். ஓகேங்களா? ஸோ அதனால ரீசென்ட்டா அங்க வாகனத்துக்கெல்லாம் நெறைய தடை பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயம் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புது டெல்லி தான் யூனியன் பிரதேசங்கள்ல அதிக மக்கள் தொகையோட இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம். ஓகேங்களா? இந்த பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம்ன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை வளர்ச்சியில ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஒரு பிறப்பு விகிதம்னா ஒண்ணுமே இல்ல. ரொம்ப 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 சிம்பிள். இப்போ ஒரு வருஷத்துல 1000 மக்கள் தொகையில உயிரோடு பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை தான் பிறப்பு விகிதம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? 1000 மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னா, அந்த 1000 மக்கள் தொகைக்குள்ள எண்ணிக்கையில உயிரோட பிறந்த குழந்தைங்க எத்தன? அந்தோட எண்ணிக்கை தான் பிறப்பு விகிதம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒண்ணும் கஷ்டம்லாம் இல்ல. ஓகேங்களா? 1000 மக்கள் இருக்காங்க. அதுல எவ்வளோ குழந்தைங்க பிறக்குது? அந்த குழந்தைகள் பிறக்குது எவ்வளோ குழந்தைகள் உயிரோட பிறக்குது? அதுதான். ஓகேங்களா? பிறப்பு விகிதம் அதிகமா இருக்க மாநிலம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது யூபி. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 30 பேர் 1000க்கு 30 பேர் பிறக்குறாங்க. ஓகேங்களா? 29.5. பிறப்பு விகிதம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாநிலம் நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கேரளா. 14.7. ஓகேங்களா? அடுத்தது இறப்பு விகிதம். அதேதான். அது 1000 மக்கள் தொகையில பிறந்தவர்கள் எண்ணிக்கை வந்து பிறப்பு விகிதம். 1000 மக்கள் தொகையில இறந்தவர்கள் எண்ணிக்கை இறப்பு விகிதம். அவ்வளவுதான். ஓகேங்களா? யூபில 29.5, கேரளால 14.7. இந்தியாவுல பார்த்தீங்கன்னா 21.8. ஓகேங்களா? பிறப்பு விகிதம். இது சொல்ல மறந்துட்டேன். இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்க ஒவ்வொன்னும் டேட்டா எடுத்து படிச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? நீங்க ஒரு 2 டைம் டேட்டா படிச்சீங்கன்னா ஈஸியா வந்துரும். அதுவும் இல்லாம நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். அதிக மக்கள் தொகை யூபில இருந்தா அங்க தான் அதிக பிறப்பு விகிதம் இருக்க போகுது. ஓகேங்களா? இதெல்லாம் சிம்பிளா நாமளே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா?
நம்ம கம்மியான மக்கள் தொகை தான் சிக்கிம் பார்த்தோம். பிறப்பு விகிதம் அதாவது சிக்கிம் விட பிறப்பு விகிதம் அதாவது இப்ப வந்து பிறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கிற மாநிலம் வந்து கேரளா. ஸோ அதெல்லாம் நீங்க கன்ஃப்யூஸ் ஆகாம ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டேட்டாவா எடுத்து ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம். நீங்க நீங்க உங்க கைப்பட எழுதி வச்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? கைப்பட எழுதி வச்சு உங்களுக்கு புரியிற மாரி படிச்சுங்க. ஓகேங்களா? அப்பதான் ஈஸியா இருக்கும். உங்களுக்கான அந்த தரவுகள் வந்து ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இறப்பு விகிதம் சொல்லியாச்சு. 1000 மக்கள் தொகையில இறந்தவர்களோட எண்ணிக்கை தான் இறப்பு விகிதம். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 7.11 ஓகேங்களா? இந்தியாவோட சராசரி இறப்பு விகிதம் ஓகேங்களா? அடுத்தது இறப்பு விகிதம் அதிகம் இருக்க மாநிலம் ஒரிசா ஓகேங்களா? ஒரிசா. ஒரிசால அதிகமா ஒப்பாரி வைப்பாங்க. ஸோ லைக் தட் எப்படியும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா? ஒரிசால வந்து பார்த்தீங்கன்னா, அதிக இறப்பு விகிதம். இறப்பு விகிதம் அதிகமா ஒப்பாரி வைப்பாங்க. ஒப்பாரி எப்ப வைப்பாங்க? இறக்கும்போது வைப்பாங்க. அப்போ ஒரிசால தான் அதிக இறப்பு விகிதம். ஓகேங்களா? இறப்பு விகிதம் கம்மியா இருக்கிற மாநிலம் வந்து மேற்கு வங்கம். ஓகேங்களா? 6.3 ஓகேங்களா? மேற்கு வங்கத்துல கம்மியா தான் இருக்கு. அதிகமா இருக்கிறது ஒரிசா. ஓகேங்களா? ஏன் அங்க ஒப்பாரி வைப்பாங்க. சம் நிமோனிக்ஸ். பிமரு மாநிலங்கள் சொல்லி நம்ம புக்ல குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள்னு சொல்லி அவங்க தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதிக மக்கள் தொகை இருக்கிறனால ஹலோ அதான் யாரோ மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க. எது டவுட்டுங்களா? ஓகே. பிமரு மாநிலங்கள் சொல்லி நம்ம புக்ல ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொல்லி, பிமரு மாநிலங்கள் சொல்லி ஒரு 4 மாநிலங்கள வந்து பார்த்தீங்கன்னா, புக்ல அதாவது இந்தியன் எக்கனாமிக்ஸ் புக்ல நமக்கு குடுத்துருக்காங்க. மேபி கேட்கலாம். பிமரு மாநிலங்கள்னா என்ன? ஆல்ரெடி கேட்டிருக்கான்னு நெனைக்கிறேன். குரூப் 1லயோ சம்திங் கேட்டிருக்கான். பிமரு மாநிலங்கள்னா என்ன? பிமருனா ஒண்ணும் இல்ல. பீகார். பிஐன்னு போட்டுருங்களேன். பீகார். எம்ஏன்னா மத்திய பிரதேஷ். ஆர்னா ராஜஸ்தான். யூனா உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? இங்கெல்லாம் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. 1951ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈஸியா இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு. 1951ல பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா, 39.9 இருந்திருக்கு. இப்ப வந்து பிறப்பு விகிதம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 21.8 ஓகேங்களா? இது இறப்பு விகிதம், பிறப்பு விகிதம் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? இல்ல கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். 1951ல பிறப்பு எவ்வளோ? இறப்பு எவ்வளோ? ஓகேங்களா? 1951ல பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 39.9 கிட்டத்தட்ட 40 பேர் பிறந்தா, அதுல 28 பேர் இறந்துடுறாங்க. புரியுதுங்களா? அதாவது 27.4 கிட்டத்தட்ட 28ன்னு வச்சுக்கங்க. அதே மாரி 2001ல 25 பேர் பிறந்தா 8 பேர் தான் இறக்குறாங்க. ஓகேங்களா? அதே 2011ல பிறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 21க்கு 7 ஓகேங்களா? அதாவது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பிறப்பு விகிதம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் ஓகேங்களா? அ பிறப்பு விகிதத்த நம்ம ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 40லேருந்து 21 வரைக்கும். பட் ஆனா இறப்பு விகிதம்னு பார்த்தீங்கன்னா, இறப்பு விகிதமும் சேம் அளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கு. 27லேருந்து 7 வந்துருக்கு. ஓகேங்களா? இதனால தான் இந்திய மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமானதுக்கான ரீசன். ஓகேங்களா? இது ஒரு நல்ல விஷயம் கூட. ஏன்னா நம்ம இறப்பு விகிதத்த ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். அ அட்வான்ஸான மெடிக்கல் டெக்னிக்கல்ஸ் ஸோ அதனால. ஓகேங்களா? அதனால தான். பிறப்பு விகிதம் கம்மியா இருக்கு. பட் ஆனா அத விட இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அதுவும் வந்து மக்கள் தொகை வளர்ச்சிக்கான முக்கியமான ரீசனா சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன் அதுவும் அது இது மாரி மெடிக்கல் ரிலேட்டடா எதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தா அதுவும் பார்த்தீங்க. ஏன்னா, இந்த மெடிக்கல் ரிலேட்டா தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப ம் சிறப்பா இருக்கு. ஓகேங்களா? நெறைய வெளி கண்ட்ரில இருந்தெல்லாம் வந்து இங்க வந்து மருத்துவம் பார்க்குறாங்க. சக்சஸ்ஃபுல்லும் ஆகுது. அதெல்லாம் நியூஸ்ல அடிக்கடி வருது. ஓகேங்களா? ஸோ, அதனால மருத்துவ தலைநகரமா சென்னைய சொல்லுவாங்க. தமிழ்நாட்ட சொல்லுவாங்க. ஸோ, அது ரிலேட்டடா எது நியூஸ் வந்தாலும் பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா? இப்ப மக்கள் தொகை அடர்த்தினா பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இத வந்து கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அடர்த்தினா என்னன்னே கேட்டிருக்கான். அதோட டெஃபினிஷனே கேட்டிருக்கான். ஓகேங்களா? நம்ம அப்ப டெஃபினிஷனும் இம்பார்ட்டன்ட்டா படிக்கணும். மக்கள் தொகை அதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப ஒரு மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்ப எவ்வளவு நிலப்பரப்பு. ஓகேங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை 120 கோடி. அப்ப மொத்த பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா, 32,87,000 சம்திங் ஓகேங்களா? 263 சம்திங் ஓகேங்களா? அந்த நிலப்பரப்பு டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை 120 கோடி. இவ்வளவுதான் மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா? நீங்க அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, 382 பேர் பெர் சதுர கிலோமீட்டருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? அதான் ஒரு சதுர கிலோமீட்டர்ல எவ்வளவு மக்கள் வந்து வசிக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை தான் மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் டெஃபினிஷன்.
அதாவது மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியோட நிலப்பரப்பு. ஓகேங்களா? இதுதான் அவங்க சென்டென்ஸ்ல விரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஒரு ஃபார்முலா மாதிரி. ஒரு நாட்டோட மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அந்த நாட்டோட மொத்த பரப்பரப்பு. இப்ப தமிழ்நாடுன்னு கேட்டா தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை தமிழ்நாட்டோட மொத்த பரப்பு 3 லட்சம் சதுர கிலோமீட்டர் டிவைடட் பை தமிழ்நாடோட இப்ப வந்து 8 கோடியா இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? இல்ல 7 கோடி வச்சு போட்டுருங்க. ஏன்னா 2011 படி 7 கோடி. ஓகேங்களா? இவ்வளவுதான் மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா? எது டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதான் மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தியும் பாத்துங்க. 1951 117 பேர் தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கிட்ட தான் இருந்திருக்காங்க இப்ப 1951. ஓகேங்களா? இப்ப 2001 வந்து 2001 325, இப்ப 2011 382. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா என்ன வச்சுக்கலாம், 555. ஓகேங்களா? 555 2011. 2001 480. ஓகேங்களா? நம்ம 2011 வச்சுக்கலாம், ரொம்ப அவ்வளவுதான் இண்டிகம் போக தேவையில்லை. 2011 படி 555 ஈஸியா நான் வச்சுக்கலாம், 555. ஓகேங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 382. ஓகேங்களா? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 555. ஓகேங்களா? அதே மாதிரி இது ஒண்ணு பார்த்து வச்சுக்கோங்க. அதிக மக்கள் தொகை அடர்த்தி உள்ள மாநிலம் வந்து பீகார். ஓகேங்களா? குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் ஏபி. ஓகேங்களா? அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேஷ் இல்ல, அருணாச்சல பிரதேசம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அருணாச்சல பிரதேசம். ஏபின்னு போட்டா ஆந்திரான்னு நினைச்சுக்காதீங்க, அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா? 17 பேர் தான் இருக்காங்க per சதுர கிலோமீட்டருக்கு. ஓகேங்களா? அருணாச்சலத்துல மக்கள் தொகை அடர்த்தி கம்மியா இருக்கு, பீகார்ல மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கு. ஏன்னா அதிக மக்கள் தொகை வந்து யூபியா இருந்தாலும் அங்க வந்து பரப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா பீகார்ல எப்படின்னா பரப்பு கம்மி, பட் ஆனா ரொம்ப மக்கள் தொகை இருக்காங்க. அதனாலதான் அங்க அடர்த்தி அதிகமா இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்ப ரஷ்யாவும் உக்ரைன் வாரும் நடக்குது, அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா காசா போர்லயும் நடக்குது. ஓகேங்களா? காசா போர் அந்த பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் காசா போர் நடக்குது. பட் ஆனா ரஷ்யா உக்ரைன் வாரை விட இந்த காசா போர்ல, அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கிற போர்ல இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஏன் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலஸ்தீனம் இருக்கிற ரீஜியன் இருக்குல்ல, அந்த ரீஜியன்ல இருக்கிற மக்கள் தொகை அடர்த்தி அதிகம். ஓகேங்களா? அதாவது கம்மியான பரப்புலயே அதிக மக்கள் வாழ்றாங்க. ஓகேங்க. சின்னதா ஒரு குண்டு விழுந்தாலும் அங்க நிறைய பேர் இறக்குறாங்க. ஓகேங்களா? பட் ஆனா உக்ரைன்ல அப்படி இல்ல, மக்கள் தொகை அடர்த்தி கம்மி. ஓகேங்களா? சோ இது வந்து இதனாலதான் மக்கள் தொகை அடர்த்தி பத்தி நம்ம படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலின விகிதம். பாலின விகிதம் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு ஆண்களை பேஸ் வச்சுட்டு அந்த ஆண்களுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க பெண்கள், அதை பத்தி சொல்றதா பாலின விகிதம். மொத்தமா ஆண்களை வந்து ஒரு டெம்பரரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப 100 ஒண்ணு இல்ல, இப்போ வந்து ஒரு கிராமத்துல வச்சுக்கோங்க, 100 பசங்க இருந்தாங்கன்னா பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா 120 பேர் இருக்காங்க, இல்லைன்னா 80 பேர் இருக்காங்க அப்படி சொல்றோம்ல, அதுதான். அதை வந்து இந்திய நாட்டுக்கு மொத்தமா சொல்றாங்க. ஓகேங்களா? நீங்க ஓகேங்களா, இது மாதிரி சும்மா சின்னதா வச்சுங்க, ஒரு கிராமத்துல 100 பேர் பசங்க இருந்தா பொண்ணுங்க 80 பேர் இருக்காங்க. ஒண்ணு இல்ல, ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருந்தா 40ல பசங்க 30 பேர்னா பொண்ணுங்க 10 பேர், 30 பசங்களுக்கு 10 பொண்ணுங்க இருக்காங்க. ஓகே, இதுதான் பாலின விகிதம். இது நம்ம சின்னதா சொல்றோம்ல, அதே மாதிரி ஒரு இந்திய அளவுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்திய அளவுக்கு சொல்லும் போது 1000 பேர்த்த வந்து ஒரு ஸ்டாண்டர்டா எடுத்துட்டு 1000 பேர்த்துக்கு எவ்வளவு பெண்கள். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல, 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்கள் விகிதம் தான் நம்ம பாலின விகிதம் சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாலின விகிதம் அதிகமா இருக்கிற மாநிலம் பாத்தீங்கன்னா கேரளா. ஓகேங்களா? 1084, அதாவது 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். கேரளா வந்து நம்ம 2 பார்த்திருக்கோம். பிறப்பு விகிதம் கம்மி, பாலின விகிதம் அதிகம். ஓகேங்களா? குறைவான பாலின விகிதம் இருக்கிறது ஹரியானா. ஓகேங்களா? 877. ஹரியானால கம்மியா தான் இருக்காங்க பொண்ணுங்க. ஓகேங்களா? அப்படின்னு வச்சுங்க. ஓகேங்களா? இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டா 2011 1940. ஓகேங்களா? 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்காங்க. ஓகேங்களா? 1951 946 இருந்திருக்கு. 2001 கம்மியா இருக்கு, பட் 2011 கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 995 சில புக்ல இருக்கு, சில புக்ல 996 இருக்கு. ஓகேங்களா? நீங்க 995 எடுத்துங்க, புக்ல இருக்க மாதிரி. ஓகேங்களா? 2001 987. ஓகேங்களா? இப்ப மேபி 1000க்கு கிராஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு.
புது டேட்டா வந்ததுக்கப்புறம் நம்ம அதையும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? எல்லாமே விடுவாங்க. ஓகே. இப்பத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, 1000 ஆண்களுக்கு 996, 95, 96 ஓகேங்களா? புக்ல 95ன்னு இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கங்க. அ பெண்கள் இருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 4 பேர் தான் கம்மியா இருக்காங்க. ஓகேங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழ்நாடு. ஓகேங்களா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 940 அதிக பாலின விகிதம் வந்து கேரளா, கம்மியான பாலின விகிதம் வந்து ஹரியானா. ஓகேங்களா? அடுத்தது, பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஒண்ணும் இல்ல. இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சிம்பிளா ஒருத்தன் வந்து பிறந்துட்டான்னா, அவன் எவ்வளவு வருஷம் வரைக்கும் உயிரோட இருப்பான்? அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றது தான். இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷன், இந்த மருத்துவ ஃபெசிலிட்டி ஓகேங்களா? அது மாரி அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த வாழ்நாள் எதிர்ப்ப வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சுதந்திர டைம்ல ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஓகேங்களா? நெறைய நோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மருந்தே கண்டுபிடிக்கல. மருத்துவ வசதி அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்ல. ஓகேங்களா? அ அவ்வளோ பத்தின விழிப்புணர்வு இல்ல. மாத்திரைகள், மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துறதுக்கான அவ்வளோ அப்பதைக்கு வந்து அவ்வளோ விழிப்புணர்வுலாம் இல்ல. ஓகேங்க. அப்ப மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலுக்கு போறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதுவும் இல்லாம மருத்துவமனை பிரசவங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப 1990களுக்கு அப்புறம் தான் அதிகமாச்சு. ஓகேங்களா? அப்பலாம் மருத்துவமனை பிரசவங்கள் வந்து ரொம்ப கம்மி. அப்ப வந்து அதனால இறப்புகள் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? இப்பலாம் அதெல்லாம் எதுவும் இல்ல. வாழ்நாள் எதிர்பார்ப்பு இப்ப வந்து ரொம்ப அதிகமே ஆயிருக்கு. ஓகேங்களா? அதான் சொல்றேன். பிறக்கும்போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன். ஓகேங்களா? 1901லேருந்து 11 வரைக்கும் வெறும் 23 வருஷம் தான். ஓகேங்களா? ஒருத்தன் பொறந்தா மேக்ஸிமம் 23 வருஷம் தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப 63.5 ஓகேங்களா? 63 வருஷம் நீங்க சாலிடா வாழலாம். நீங்க நீங்க கரெக்ட்டா இருந்தீங்கன்னா, 63 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கூட ஆயுள் இருக்கு. சராசரி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து 1951ல வந்து பாத்தீங்கன்னா, வெறும் 32 வருஷம் தான். 91ல 58 வருஷம். 2001ல 62 இப்ப 63.5 ஓகேங்களா? 62.5 இப்ப 63.5 அதையும் ஆண்கள், பெண்கள் தனியா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க சும்மா வாட்சிங்க. இப்ப 2011ல மட்டும் பாத்துக்கலாம். ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 62.6 பெண்களுக்கு வந்து 64.2 ஓகேங்களா? ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக வாழ்நாள் எதிர்பார்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? 62.6 ஆண்கள், 64.2 இதெல்லாம் 64.2னா ஆண்டுகள். ஓகேங்களா? வருடங்கள். 62 வருடங்கள், 64 வருடங்கள். ஓகேங்களா? அடுத்தது எழுத்தறிவு விகிதம். ஒண்ணும் இல்ல. மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் தான் எழுத்தறிவு விகிதம்னு சொல்லுவாங்க. அப்படி எழுத்தறிவு விகிதம் எத பேஸ் பண்ணி கண்டதுன்னா 7 வயசுக்கு மேல 7 வயசுக்கு மேல மக்கள் தொகையில 7 வயசுக்கு மேல யாருக்கெல்லாம் ஏதாவது இந்தியால இருக்கிற ஏதாவது ஒரு மொழியில படிக்கவோ, எழுதவோ தெரிஞ்சா ஓகேவா? அவங்க வந்து எழுத்தறிவு பெற்றவர்களா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் எழுத்தறிவு விகிதம். பெருசா எதுவும் இல்ல. நீங்க ஸ்கூல் போய் படிச்சிருக்கணும், காலேஜ் முடிச்சிருக்கணும், ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதெல்லாம் எதுவும் இல்ல. 7 வயசுக்கு அப்புறம் உனக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல படிக்கவோ, எழுதவோ தெரிஞ்சிருந்தா, உனக்கு வந்து எழுத்தறிவு விகிதம். எழுத்தறிவு நீ பெற்றிருக்க. அதுதான் எழுத்தறிவு விகிதம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம எழுத்தறிவுனா ஒரு ஸ்கூல் முடிச்சிருக்கணும், ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதெல்லாம் எதுவும் இல்ல. ஓகேங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல படிக்க எழுத தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? அதுதான் எழுத்தறிவு விகிதம்னு சொல்லுவாங்க. அதான் மொத்த மக்கள் தொகையில எவ்வளவு பேர் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. இதுதான் எழுத்தறிவு விகிதம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுவும் பாத்தீங்க 1951ல ஆண்கள்ல 4ல ஒருத்தர் தான். 4 பேத்துல ஒருத்தர் தான் படிக்கவே தெரியும். படிக்கவும் எழுதவும் தெரியும். 4 பேத்துல ஒருத்தர் தான். பெண்கள்ல 12ல ஒருத்தருக்கு தான் தெரியும். ஓகேங்களா? பெண்களோட நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. சராசரியா 6ல ஒருவர் தான் படிக்கவோ, எழுதவோ தெரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1951ல கல்வியறிவு பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 18.3% ஆச்சு. ஓகேங்களா? அப்ப இருந்திருக்கு. 2001ல 64.8 இப்ப 2011வது கணக்கு 74.04 ஓகேங்களா? 74.04 சாரி. ம். ஓகேங்களா? 2011ல 74.04% இருக்கு. ஓகேங்களா? ம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, 7த் பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, 7த் பிளேஸ்ல. அதாவது 80.01%ல இருக்கும். ஓகேங்களா? 80.0 80.1%ஓட தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்கு. 7த் பிளேஸ். அதே மாரி பார்த்தீங்கன்னா, 1 பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா. ஓகேங்களா? 94% ஆனா தமிழ்நாடு 7த் பிளேஸ்ல தான் இருக்கு. 80.1 ஓகேங்களா? தமிழ்நாடு இன்னும் கல்வி அறிவித்த அதிகப்படுத்த வேண்டிய ஓகேங்களா? கடைசி இடம் பீகார். இப்ப வந்து அதிகமா இருக்கு. இது வந்து 2011 சென்செக்ஸ் கணக்கெடுப்பின்படி, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதான் இது படிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு டைம் போய் ரீட் விட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா ஞாபகம் வந்துரும். தயவுசெய்து படிக்காம இருந்துறாதீங்க. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பாத்துட்டோம் தமிழ்நாடு பேஸ் பண்ணியும். இருந்தாலும் தமிழ்நாட்டுல எந்தெந்த மாவட்டங்கள் பத்தி பார்த்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பத்தி சொன்னதெல்லாம் எவ்வளவு பெர்சென்டேஜ் இருக்கு?
ஆனா எந்த மாவட்டம்னு சொல்லல. ஓகேங்களா? அது மாவட்டங்கள் என்னங்கிறத மட்டும் நம்ம பின்னாடி சொல்லிடுறேன். சும்மா தமிழ்நாடு மக்கள் தொகையை பத்தி ஒரு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாடு மக்கள் தொகை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் படி எவ்வளவு இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 7.21 கோடி இருந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 2001 பாத்தீங்கன்னா 6.24 கோடி இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 1991க்கும் 2001க்கும் இடையில மக்கள் தொகை வளர்ச்சி தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் 11.9, 2001ல இருந்து 2011 இடையில 15.6% வளர்ச்சி. ஓகேங்களா? ஓகே. இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில தமிழ்நாட்டோட மக்கள் தொகை. ஓகேங்களா? அதாவது ஒண்ணும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சி சொல்லியிருக்கான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்தியா மக்கள் தொகையை கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை. ஓகேங்களா? 2001ல 100 பேர் இந்தியர்கள்னா அதுல 6 பேர் தமிழர்கள். அதுதான் 100 பேர்னா எவ்வளவுனா 6.07. ஓகேங்களா? அதுதான் இதோட மீனிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2011லையும் கிட்டத்தட்ட 6 தான். பட் ஆனா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் 5.96. ஓகேங்களா? பேரு தமிழர்கள். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இப்படி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி நகர்ப்புற கிராமப்புற மக்கள் தொகை பத்தி இருக்கு. பட் ஆனா இது பெருசா மக்கள் தொகையில வந்து தேவையில்லை தான் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டோட நகர்ப்புற மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா 48.4. ஓகேங்களா? கிராமப்புற மக்கள் தொகை 51.6. இப்ப மேபி இது வேரி ஆயிருக்கலாம். புது சென்சஸ் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தமிழ்நாடு இந்திய அளவில் 7வது இடம். ஓகேங்களா? ஓகேங்களா? எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில மாநில வைஸ் கம்பேர் பண்ணா 7வது இடம். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 7வது இடத்துல இருந்தாலும் 2011ல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராங்கிற ஒரு மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கப்படலை. ஓகேங்களா? 2014ல என்ன பண்ணுங்க ஆந்திர மாநிலம் ஆந்திரா பிளஸ் தெலுங்கானான்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனோட மக்கள் தொகை உடைய ஆரம்பிச்சிருக்கும். மேபி தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கு. ஓகேங்களா? அப்ப வந்து ஆந்திரான்னு ஒரு பிரிக்கப்படாத மாநிலங்கள் இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா பிரிஞ்சதுனால தமிழ்நாடு மேபி முன்னாடி போகும். ஓகேங்களா? அப்ப பிரிக்கப்படாத ஆந்திராவா இருக்கும்போது தமிழ்நாடு 7வதா இருந்துச்சு. ஓகேங்களா? அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள். இப்ப சென்சஸ் வச்சு பாத்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், வேலூர். ஓகேங்களா? அதாவது சென்னை சுத்தி இருக்கிற ஏரியால தான் அதிக மக்கள் தொகை இருக்காங்க. ஈஸியா நான் வச்சுக்கலாம். சென்னையில தான் எப்படியும் அங்கதான் நகர்ப்புறமா இருக்கு. வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் தேடி மக்கள் அங்கதான் போறாங்க. ஓகேங்களா? அதனால சென்னை வந்து ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சென்னையை சுத்தி இருக்கிற காஞ்சிபுரம், வேலூர்ல அதிக மக்கள் தொகை இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி. ஓகேங்களா? தேனிங்கிறது தேனி, நீலகிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலை பிரதேசம். அரியலூர் அதெல்லாம் ஒரு சின்னதுதான், சின்ன ஒரு மாவட்டம் தான், சாரி மாநிலம்னு சொல்லிட்டேன். பெரம்பலூர். ஓகேங்களா? இதெல்லாம் கம்மியான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள். அதே மாதிரி மக்கள் தொகை அடர்த்தினா சரியும் நான் சொல்லிட்டேன். ஒரு ஒரு பரப்பளவுல அந்த பரப்பளவுல எவ்வளவு மக்கள் தொகை. ஓகேங்களா? அதான் மக்கள் தொகை அடர்த்தி பர் சதுர கிலோமீட்டர் சொல்லி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சென்னையில பாத்தீங்கன்னா மக்கள் தொகை மிக மிக அடர்த்தி. ஓகேங்களா? அதனாலதான் கோவிட் டைம்ல அங்கெல்லாம் கொரோனா வந்து பாத்தீங்கன்னா கோவிட்ல டைம்ல அந்த நோய் பரவறதுக்கான முக்கியமான ரீசன் இந்த மக்கள் தொகை அடர்த்தி தான் சென்னையில. ஓகேங்களா? 26,903. ஓகேங்களா? கன்னியாகுமரியில 1106. ஓகேங்களா? அடுத்தது குறைவான அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி 288, திருச்சி. ஓகேங்களா? அதுதான் நம்ம சராசரியா போட்டு தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா 555 அப்படின்னு ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அதிக பாலின விகிதம் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரியில தான் பெண்கள் அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா? மலைவாழ்ல இருக்கிறவங்கள மலைவாழ் பெண்கள் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணீங்க. நீலகிரியில வந்து 1041. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி. ஓகேங்களா? கன்னியாகுமரி வந்து பாத்தீங்கன்னா கேரளா சைடு இருக்கு. ஓகேங்களா? கேரளாக்கு பக்கத்துல இருக்கு. மேபி கன்னியாகுமரிக்கு வர்றவங்க முக்கியமா திருவனந்தபுரத்துல வந்து இறங்கி அங்க பிளைட்ல திருவனந்தபுரத்துல இறங்கி அங்கிருந்து கன்னியாகுமரி போவாங்க. ஓகேங்களா? இது ஏன் சொல்றேன்னா கன்னியாகுமரி வந்து பாத்தீங்கன்னா கேரளத்தோட தாக்கம் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி இவங்களும் இன்ஸ்பயர் ஆகி நல்லா படிக்கிறாங்க. ஓகேங்களா? அங்க பெண்கள் விகிதம் நம்ம அதிகம்னு பார்த்தோம். ஓகேங்களா? இந்தியாவிலே அதிக பெண்கள் விகிதம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளா. ஓகேங்களா? அதை ரிலேட்டட் பண்ணி கன்னியாகுமரி நம்ம ஈஸியா நான் வச்சுக்கோம் 1031. ஓகேங்களா? குறைவான பாலின விகிதம் எங்கன்னு பாத்தீங்கன்னா தேனி. வெறும் 900 பெண்கள் தான். ஓகேங்களா? தேனி வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அங்க பாலின விகிதம் கம்மி. ஓகேங்களா? தருமபுரி 946 பெண்கள். ஓகேங்களா?
ரொம்ப ரொம்ப கம்மி வந்து பார்த்தீங்கன்னா தேனி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் என்னன்னு பார்த்துட்டு சும்மா என்னன்னு நம்ம அப்படியே பார்த்துட்டோம். பாலின விகிதம்னா என்ன? எழுத்தறி விகிதம்னா என்ன? அடர்த்தினா என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம தமிழ்நாட்ட பேஸ் பண்ணி மட்டும் சும்மா சொல்லல. ஓகேங்களா? எங்கெங்கலாம் என்னென்ன இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பொருளாதாரம்னே ஒரு புக் இருக்கு. ஒரு லெசன் இருக்கு. ஓகேங்களா? 11த் எக்கனாமிக்ல தமிழ்நாடு பொருளாதாரம்னே ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசனுக்கு பின்னாடி ஒரு டேபிளேஷனா போட்டிருப்பான். நெறையா போட்டிருப்பான். ஓகேங்களா? ஸோ அத இப்ப நீங்க எல்லாமே படிச்சீங்கன்னா படிக்கணும்னு அவசியம் செலக்டிவா படிச்சுங்க. ஓகேங்களா? எல்லாம் படிச்சாவும் தப்பு இல்ல. ஓகேங்களா? இல்ல என்னால அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க முடியாது. கன்ஃப்யூஸ் ஆயிடுவேன்னா, செலக்டடா படிச்சுங்க. இல்ல ஓகே நான் மேனேஜ் பண்ணிப்பேன் படிச்சுப்பேன்னா, எல்லாமே படிச்சுக்கங்க. ஓகேங்களா? அது உங்க விஷ். பட் ஆனா குரூப் 4 லெவல்ல 1 ஆர் 2 கொஸ்டின் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த மக்கள் தொகை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் கூட. ஓகேங்களா? நீங்க பொருளாதாரம்னு ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் தொகை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் மத்த டாபிக் படிச்சாலுமே உங்களுக்கு ரொம்ப கரெக்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக் தான் மக்கள் தொகை. ஸோ அதனால தான் இந்த மக்கள் தொகையை பத்தி நான் இவ்வளவு பிரீஃபா சொல்றதுக்கான ரீசனும் அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வேலை வாய்ப்பு, வறுமை, கல்வி பத்தி பார்ப்போம். இந்த டாபிக்ல மக்கள் தொகை மட்டுமே பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதிக எழுத்தறிவு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியும், சென்னை. குறைந்த எழுத்தறிவு தருமபுரியும், அரியலூர். ஓகேங்களா? 64 அங்க 71.9. ஓகேங்களா? தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 80.01%, 80.1%. ஓகேங்களா? அடுத்தது. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப நான் பிரீஃபா எழுதியிருப்பேன். ஓகேங்களா? மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல நோட்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனா நான் அத ஆஸ்பெக்ட்ல நான் சொல்லல. நான் பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல என்ன இம்பார்ட்டன்ட் வேணுமோ, அதோட பாயிண்ட் மட்டும் நான் மார்க் பண்ணி இம்பார்ட்டன்ட்டா சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதுவே நமக்கு வந்து போதும். பெருசா நம்ம வந்து இது ஃபுல்லா படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? இது நான் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல நோட்ஸ் எடுத்தது. பட் ஆனா இது பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருக்கனால சொல்லிட்டேன். ஏன்னா, இந்தியாவுல அதிக மக்கள் தொகை இருக்கனால, அத கட்டுப்படுத்த அரசாங்கங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு சொல்லி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு தானே. ஓகேங்களா? சோ அத பத்தியும் நான் சொல்லிடுறேன் இம்பார்ட்டன்ட். முக்கியமா அஹ், உலகத்திலேயே முதல் நாடா ஓகேங்களா ஓகேங்களா உலகத்திலேயே முதல் நாடா இந்தியா வந்து என்ன பண்ணுச்சுங்கன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துச்சு. ஓகேங்களா? எப்பன்னு பாத்தீங்கன்னா 1952ல வேற எந்த நாடுமே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அவ்வளோ இயர்லியா வந்து அறிமுகப்படுத்தல. பட் ஆனா இந்திய அரசாங்கம் அதோட விஷயம் தான். ஓகேங்களா? ஓகே நமக்கு ஒரு மக்கள் தொகை அதிகமா இருக்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா 1951 சுதந்திரம் வாங்கினப்ப நமக்கு உணவு தானியமே ரொம்ப பற்றாக்குறையா இருந்துச்சு. அதிக மக்கள் தொகையினால. ஓகேங்களா? சோ அதனால அப்பவே இந்திய அரசாங்கம் வந்து குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியது. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1952. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. ஓகேங்களா? சுதந்திரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. காந்தி வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். அஹ் இந்திய தேசிய காங்கிரஸ் 1940ல ஒரு குழுவே போட்டிருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? அதெல்லாம் நமக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. பட் சுதந்திரத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? எந்த அமைச்சகம் போட்டுச்சுன்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? அதுதான் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்துச்சு. அப்ப வந்து தலைகீழ் சிவப்பு முக்கோணம். ஓகேங்களா? அதுதான் வந்து அதோட சிம்பிளா இருந்திருக்கும். ஓகேங்களா? லோகோன்னு சொல்லி சொல்லுவோம்ல. அதான் தலைகீழ் சிவப்பு முகவை இந்தியா குடும்ப கட்டுப்பாடு மற்றும் அதோட அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கு முதல் 5 ஆண்டு திட்டத்துல 65 லட்சம், 2வதுல 5 கோடியும், 3வது 5 ஆண்டு திட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க நகர்ப்புறங்களுக்கு இது விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 1952 ஒரு குடும்ப கட்டுப்பாடு திட்டம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பட் ஆனா 1976ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா தேசிய மக்கள் தொகை கொள்கை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு தேசிய மக்கள் தொகை கொள்கை. அது என்ன கொள்கையில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டம். அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டா மக்கள் தொகை கம்மி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு வேல தான் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இல்ல இது ஒண்ணு மட்டும் பத்தாது. இதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தோட சேர்த்து சில இன்னும் பிற நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களோட திருமண வயதை 18ஆ உயர்த்துறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தைகளோட திருமண வயதை 21ஆ உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த தேசிய மக்கள் தொகை கொள்கையில ஃபர்ஸ்ட் வலியுறுத்துறாங்க. ஓகேங்களா? அததான் இப்ப வரைக்கும் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அடுத்து அனைத்து மாநிலங்களோட பெண் கல்வியோட தரத்தை வந்து உயர்த்த வந்து சிறப்பு நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் இந்திய தேசிய மக்கள் தொகை இருக்குல்ல 1976ல அதுல சொல்றாங்க. ஓகேங்களா? பின்னாடி அமலும் படுத்துறாங்க. அதே மாதிரி சில ஆஃபர்ஸ் சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. கருத்தடை செய்துக்கிற அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் சலுகைகள். அதாவது 2 குழந்தைங்க வரைக்கும் மட்டும் பெத்துக்கிட்டா அவங்களுக்கு கூடுதலா சலுகைகள் அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க அரசு ஊழியர்களுக்கு. அதெல்லாம் மக்கள் தொகையை கம்மி பண்ண எடுத்த பிற
குடும்ப கட்டுப்பாடு மட்டும் இல்ல. அவங்களுக்கு சலுகை குடுக்குறது, பெண் கல்வி உயர்த்துறது, திருமண வயது உயர்த்துறது, அது மாரி நடவடிக்கைகள்லாம் எடுக்குறாங்க. ஓகேங்களா? அதான் இந்த கொள்கைக்கு முன்னாடி வெறும் குடும்ப கட்டுப்பாடு மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்ப நீங்க படிக்க வேண்டிய ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா, தேசிய மக்கள் தொகை கொள்கை எப்ப? 1976. பெண்களோட திருமண வயது எப்ப? 18. ஆண்களோட திருமண இது வந்து பாத்தீங்கன்னா 21. ஏன்னா இதுவும் இப்ப வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா பெண்களுக்கும், ஆண்களுக்கும் ஒரே திருமண வயது வையுங்க. 20, 20. ஒண்ணா ஆண்களோட திருமண வயத வந்து பெண்களோட திருமண வயத அதிகப்படுத்துங்க. இல்ல ஆண்களோட திருமண வயத கம்மி பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி ஒரு டிபேட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்லயும் சரி, பாப்புலேஷன் வைஸும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஓகேங்களா? அதனால தான் சொல்றேன். அடுத்தது அவசர நிலை அப்ப அந்த டைம்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அ வாலண்டியரா அவங்க விருப்பத்தோட கருத்தடை பண்றத விட, இவங்களா எடுத்துட்டு போய் ஓகேங்களா? அவங்களோட அனுமதி இல்லாம கட்டாயப்படுத்தி கருத்தடை பண்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கொள்கையில அதிகமா இருந்துச்சு. 1976ல ஓகேங்களா? இந்த 73, 74 கட்டம் 76ல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் மத்தியில வந்து பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி கொந்தளிப்பு ஓகேங்களா? ஏற்படுத்தினால புதிய மக்கள் தொகை கொள்கை அடுத்த வருஷமே வெளியிட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து அரசாங்கம் வந்து தள்ளப்படுது. ஏன்னா, ஒரு குடும்ப கட்டுப்பாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களா ஒரு விருப்பத்தின் பேர்ல பண்ணணும். ஓகேங்களா? இவங்களா எடுத்துட்டு போய் கட்டாயப்படுத்தி பண்றது, நெறைய வயசு ஓகேங்களா? அதெல்லாம் எதுவும் பார்க்காம கட்டாயப்படுத்தி பண்ணதுனால, ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? அதனால அடுத்த வருஷமே புதிய மக்கள் தொகை கொள்கை வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்த வந்து குடும்ப நல திட்டம் அப்படின்னு சொல்லி மறுபெயரிடுறாங்க. ஓகேங்களா? குடும்ப கட்டுப்பாடு திட்டத்த குடும்ப நலத்திட்டம்னு சொல்லி அவங்க பேரே மாத்துறாங்க. அப்ப வந்து அதேதான் பெண்களுக்கோட திருமண வயது 18, ஆண்களுக்கு 21 பண்றாங்க. இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கட்டாயத்துல இருந்து விருப்ப உரிமையா மாத்திக்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் வேற பெருசா எதுவும் இல்ல. அதேதான் படிப்புன்னு இந்த ஒரு மக்கள் தொகை கல்வி வந்து குடுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா ஒரு டேட்டாஸ். இது வந்து பிலிம்ஸ் ஆக்டிவிட்டில ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? தனியார் நிறுவனங்களுக்கு அப்ப வந்து அரசு நிறுவனங்கள் இத வந்து தனியார் நிறுவனங்கள்கிட்ட எடுத்துட்டு போறாங்க. ஓகேங்களா? அ அந்த ஊழியருக்கு நீங்க பண்ணீங்கன்னா, உங்களோட உங்களோட கம்பெனி டாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி கிராமப்புறங்கள்ல குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு ஊடகங்கள பயன்படுத்துறது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதிகை டிவில வந்து ஆடா வந்துட்டு இருக்கும். இந்த மாரி குடும்ப கட்டுப்பாடு திட்டத்த பத்தி பேசுறதுக்கு. ஓகேங்களா? நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி ஆடா வந்துட்டு இருக்கும். அதான் ஊடகங்கள வந்து பயன்படுத்தி வந்து குடும்ப கட்டுப்பாட்ட வந்து பரப்புவாங்க. ஓகேங்களா? அதே மாரி தன்னார்வ கருத்தடைக்கு முன்னுரிமை. ஓகேங்களா? அதான் தன்னார்வனா நீங்களா போய் கருத்தடை பண்றதுக்கு தான் முன்னுரிமை குடுக்குறாங்க. ஓகேங்களா? அதான் சொல்லியிருப்பாங்க. 76, 77ல வந்து பார்த்தீங்கன்னா, 82.6 லட்சம் இருந்த கருத்தடை வந்து 9 லட்சம் மாறிடுச்சு. ஓகேங்களா? அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 73, 74ல வெறும் 9 லட்சம் தான் இருந்திருக்கும் கருத்தடைகள். இவங்க கட்டாயப்படுத்தி பண்றதுனால 76, 77 மட்டும் 82.6 லட்சமா போயிருச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கம் தன்னோட தப்ப உணர்ந்து மறுபடியும் குறைச்சதுனால, மறுபடியும் அதே ரேஞ்சுக்கு 9 லட்சமா மாறிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். முக்கியமா நீங்க பெண்களோட திருமண வயது, ஆண்களோட திருமண வயது, குடும்ப கட்டுப்பாடு திட்டம், தேசிய மக்கள் தொகை கொள்கை 1976 தேசிய குடும்ப நலத் திட்டம்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. 1977 ஓகேங்களா? தன்னார்வ கருத்தடைக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாரி வரி விலக்கு குடுத்திருப்பாங்க. அரசு ஊழியர்களுக்கு சலுகை. இவ்வளவுதான் ஓகேங்களா? வேற எதுவும் பெருசா இல்ல. அதே மாரி இந்த 5 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல முன்னாடி பார்த்தோம். இந்த 5 ஆண்டு திட்டத்துல இதுக்கு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்க? ஓகேவா? இல்ல மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுக்குள்ள என்னென்ன இலக்குகள் வச்சிருப்பாங்க? இந்த வருஷத்துக்குள்ள நம்ம இவ்வளவு மக்கள் தொகை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில இலக்குகள் வச்சிருப்பாங்கல்ல. அது என்னன்னு பார்ப்போம். 6வது 5 ஆண்டு திட்டத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நிகர இனப்பெருக்க விகிதத்தை 2000க்குள்ள 1 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா இப்ப 2.1 இருக்கு. அப்ப இலக்கு வச்சிருந்தா நம்ம 1க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. பிறப்பு விகிதத்தை வந்து 21 ஆகும். இப்ப 21 இருக்கு. ஆனா 2000க்குள்ள 21 மாத்த முடியல. இறப்பு விகிதம் 9 ஆகும். குழந்தைகள் இறப்பு விகிதம் 1000 பேருக்கு ஓகேவா 60 ஆகும். குழந்தைகள் இறப்பு விகிதம் நம்ம பார்க்கல. குழந்தைகள் இறப்பு ஒண்ணும் இல்ல. 1000 குழந்தைகள் பிறக்குதுல அதுல அதுல வந்து உயிருடன் பிறக்கிற குழந்தைகள் இல்லாம எவ்வளவு குழந்தைங்க இறக்குறாங்க ஓகேங்களா? அது 1000க்கு 60 ஆகும். ஜோடிகள் இனப்பெருக்க விகிதம் வந்து 60% குறைக்க வந்து முடிவு எடுக்கப்பட்டுச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? 6வது 5 ஆண்டு திட்டத்துல. அதுல வந்து பாத்தீங்கன்னா, தேசிய சுகாதார கொள்கைன்னு ஒண்ணு சொல்லி கொண்டு வராங்க. 1983 ஓகேங்களா? 1983ல வந்து பாத்தீங்கன்னா, தேசிய சுகாதார கொள்கை. அதுல என்னன்னா, குடும்ப நெறிமுறை அதாவது வந்து பாத்தீங்கன்னா, தன்னார்வ குடும்ப நெறிமுறைய வந்து கொண்டு வராங்க. அதாவது சிறிய குடும்ப நெறிமுறை. அதான் ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, சாலிடா ஒரு 3 குழந்தைங்க, 4 குழந்தைங்க இருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு குடும்பத்துல. அந்த குடும்ப முறைய வந்து கம்மி பண்றாங்க. சிறிய குடும்பமுறை. ஓகேங்களா? அ அதாவது 2 குழந்தைங்க மட்டும் வச்சுங்க. நாம் இருவர், நமக்கு இருவர் அந்த மாரி. நாம் இருவர், நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய குடும்ப முறைக்கு வந்து வலியுறுத்துறாங்க. ஓகேங்களா?
அடுத்தது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை நிலைப்படுத்த ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்றாங்க. அதுதான் சிறிய குடும்ப முறைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. தேசிய சுகாதார கொள்கை 1983. ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, என்ஆர்ஆர் ஓகேங்களா? இலக்கு அதாவது அதேதான் சேம் அதே இலக்கு தான். அதாவது நெட் தெரியல. ஆனா நிகர இனப்பெருக்க விகிதம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ஆர்ஆர்ன்னு சொல்லுவாங்க. நிகர இனப்பெருக்க விகிதம் தான் என்ஆர்ஆர். அத வந்து 1 மாத்திட்டாங்க. ஓகேங்களா? இப்ப 2000லேருந்து 2006லேருந்து 2011க்குள்ள மாத்தணும் அப்படின்னு சொல்லி இலக்க வந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? 2000 அப்பவே தெரிஞ்சிருச்சு. ஓகே நம்ம 2000க்குள்ள பண்ண முடியாது. ஸோ அதோட இலக்க வந்து 2006லேருந்து 11 மாத்துறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தோராயமான பிறப்பு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 29, இறப்பு விகிதம் வந்து 10.4. ஓகேங்களா? இதெல்லாம் இலக்கா வச்சிருக்காங்க. இவ்வளவுக்குள்ள கம்மி பண்ணணும். 2006லேருந்து 2011க்குள்ள குழந்தைகள் இறப்பு விகிதம் 90 பேரா இருக்கணும் 1000 பேத்துக்கு. ஜோடிகள் இறப்பு விகிதம் 42% குறைக்கணும். 2 குழந்தை குடும்ப நெறிமுறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் 7வது ஐந்தாண்டு திட்டத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது 8வது ஐந்தாண்டு திட்டம் என்ன பண்ணுமா என்ஆர்ஆர் இலக்கு அது நிகர இனப்பெருக்க விகிதம் சொல்லி சொல்லுவாங்க. அதான் என்ஆர்ஆர். அது வந்து ஒண்ணா வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து 2006லேருந்து 2011 சொல்லியிருப்பாங்க. இப்ப 2011லேருந்து 16 மாத்திருப்பாங்க. அதே மாதிரி பிறப்பு விகிதம் 26 இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த இலக்கு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சும்மா எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்ல. எழுது இந்த டேட்டாலாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகேங்களா? சொல்றேன். இதெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றேன். ஓகேங்களா? உங்களோட ஐடென்டிஃபிகேஷன். அதே 9வது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நிகர இனப்பெருக்க விகிதம் 1 பயன்படுத்துறதுக்கு பதில் மொத்த ஒரு கருவுதல் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2.1. ஓகேங்களா? 1 வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? 1 பண்ணல 1 இருந்து 2.1 வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா? இலக்கு ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 2026. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம அடைஞ்சிட்டோம். ஓகேங்களா? பிறப்பு விகிதம் 23 பண்ணணும். குழந்தை இறப்பு விகிதம் 50 குழந்தையா பண்ணணும். மொத்த கருவுதல் விகிதம் 2.6. ஓகேங்களா? 2.6க்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜோடிகள் இனப்பெருக்க விகிதம் 60% கம்மியா. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி மே 11, 2000 என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகை 100 கோடி எட்டுச்சு. ஓகேங்களா? மே 11, 2000 இந்தியாவோட மக்கள் தொகை 100 கோடி வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது தேசிய மக்கள் தொகை 2000 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. தேசிய மக்கள் தொகை ஏன்னா ஒரு 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 21ஆம் நூற்றாண்டு ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா தேசிய மக்கள் தொகை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ரீசன் முன்னாடியே போட்டிருப்பாங்க. கருணாகரன் அப்படிங்கிற ஒருத்தர் கமிட்டி போட்டிருப்பாங்க 1991லேயே. அப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கமிட்டி வந்து யார் உருவாங்க என்டிசி. ஓகேங்களா? 1952ல ஆகஸ்ட் 6ல உருவாயிருக்கும் இந்த என்டிசி. அந்த கமிட்டி தான் இந்த கருணாகரன் கமிட்டியை வந்து போட்டிருப்பாங்க அந்த கவுன்சில். அந்த கவுன்சில் என்னன்னா 1993 அவரோட அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கோம். என்ன சொல்லிருக்குன்னா நம்ம தேசிய மக்கள் தொகை கொள்கையை புதுசா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை வந்து சொல்லியிருக்கோம். கருணாகரன் கமிட்டி வந்து இதான் சொல்லியிருக்கோம். அது அந்த கருணாகரன் கமிட்டி பேஸ் பண்ணி எம்.எஸ். சுவாமிநாதன் வந்து அப்படி அவரோட தலைமையில ஒரு நிபுணர் குழு அமைச்சு தேசிய மக்கள் தொகையை வந்து உருவாக்குவாங்க. ஓகேங்களா? சிம்பிளா நான் வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு எழுதுறதுக்கு வந்து ஒரு குழு போடுறாங்கல்ல டாக்டர் அம்பேத்கர் தலைமையில். அது மாதிரி தேசிய மக்கள் தொகையை உருவாக்குறதுக்கு எம்.எஸ். சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சிகளோட தந்தை சொல்லுவாங்கல்ல அவங்க தலைமையில ஒரு குழு போறாங்க. அறிக்கை வந்து 1994 வந்து அவங்க சமர்ப்பிக்கிறாங்க. 93ல போட்டு ஒரு வருஷத்துல சமர்ப்பிப்பாங்க. அதை வந்து 1999ஆம் ஆண்டுல தான் குடும்ப நலத்துறை ஆய்வு செஞ்சு 2000ல வந்து பாத்தீங்கன்னா தேசிய மக்கள் தொகை கொள்கையா வெளியிடுறாங்க. Feb 2000ல. ஓகேங்களா? ஓகே இதோட முக்கிய நோக்கம்னு பாத்தீங்கன்னா நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. ஓகேங்களா? அது என்ன சொல்றாங்கன்னா 2000ல வந்து 3 நோக்கமா சொல்றாங்க. ஓகேங்களா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உடனடி நோக்கம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை நோக்கம், நீண்ட கால நோக்கம். இந்த 3 நோக்கமா வைக்கிறாங்க. உடனடி நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து விழிப்புணர்வு அதை ஏற்படுத்துது. இந்த கருத்தடை சுகாதார பாதுகாப்பு. ஓகேங்களா? சுகாதார பணியாளர்கள் அது வந்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்றணும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட விழிப்புணர்வையும் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த கருத்தடை பத்தி எல்லாம் விழிப்புணர்வு கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடிப்படையான மகப்பேறு மற்றும் குழந்தை நல பாதுகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை. இந்த மாதிரி என்ன சொல்றது ஆரம்ப நிலை சுகாதார நிலையங்கள் ஏற்படுத்துறது, மகப்பேறுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைம் பேசிஸ்ல அவங்களோட ஹெல்த் வந்து கவனிக்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 2 மாசத்துல என்னென்ன பண்ணணும், 4 மாசத்துல என்ன பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து டைம் பேசிஸ்ல அறிவுரைகள் வழங்குறது, பாதுகாக்கிறது, கரெக்டான செக்அப் வந்து கொடுக்கறது. ஓகேங்களா? அதான் அடிப்படையான மகப்பேறு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் உடனடி நோக்கமா இருந்துச்சு. இடைநிலை நோக்கம் என்ன பண்ணா கருவுதல் விகிதத்தை 2.1 குறைக்கணும், ஆண்டுக்குள்ள கொண்டு வரணும், 2010க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீண்ட கால இலக்கு
2045க்குள்ள மக்கள் தொகையை வந்து நிலைப்படுத்துறது தான் நீண்ட கால நோக்கம் அப்படின்னு சொல்லி 3 நோக்கமா வச்சிருப்பாங்க. அதுல என்னென்ன இலக்குகள் மட்டும் பாத்துங்க. பிரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதையும் நான் சொல்றேன். ஓகேங்களா? இனப்பெருக்கம் மற்றும் குழந்தை நல சேவைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கட்டுமான அமைப்பு. அதான் ஆரம்ப நிலை சுகாதார நிலையம் ஏற்படுத்துறது. 14 வயசு வரைக்கும் பள்ளி கல்வி வந்து அனைவருக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம அரசியலமைப்பிலே இருக்கு. குழந்தை இறப்பு விகிதத்தை 1000க்கு 30ஆ கம்மி பண்ணணும். தாய்மார்களோட இறப்பு விகிதத்தை வந்து 100ஆ கம்மி பண்ணணும். 1,00,000க்கு 100ஆ கம்மி பண்ணணும். ஓகேங்களா? தடுப்பூசி வந்து போடுறது. ஓகேங்களா? நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸ் புக்ல. ஒவ்வொரு குழந்தை வந்து ஒவ்வொரு மாசம் பிறந்த உடனே என்னென்ன தடுப்பூசி போடணும். அந்த தடுப்பூசி கரெக்ட்டா போடணும். பெண்களோட திருமண வயது 20க்கு மேல உயர்த்தணும். ஓகேங்களா? இதெல்லாம் இலக்கா வச்சாங்க. பட் ஆனா இன்னும் இது போடல. ஓகேங்களா? இதெல்லாம் இலக்குகள். அது ஞாபகம் வச்சுக்கங்க. அதே மாரி பிறப்பு மற்றும் இறப்பு வந்து 100% பதிவு செய்யணும். அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த 2000 நேஷனல் பாப்புலேஷன் பாலிசில. ஓகேங்களா? அதே மாரி 80 விழுக்காடு மகப்பேறு வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில நடக்கிற மாரி செய்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி அத வந்து 100% பயிற்சி பெற்ற நபர்களால மேற்கொள்ளணும். ஓகேங்களா? ஓகேங்களா? யாரும் தனியானா வந்து பண்ணிறக்கூடாது. அதுக்குன்னு மகப்பேறு வந்து பார்த்தீங்கன்னா, பிரசவத்துக்குன்னு பயிற்சி பெற்ற செவிலியர்கள்னால தான் அத வந்து மகப்பேறு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அதிகமா நடக்குது. இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வீட்ல தான் பிரசவம் நடக்கிறதுனால, அப்ப இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% மேல கண்டிப்பா மருத்துவமனையில தான் நடக்கிற மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தொற்று நோய்களை தடுத்தல் மற்றும் கட்டுக்குள்ள வைக்கிறாங்க. சிறு குடும்ப விதியை பின்பற்ற வந்து தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளணும். இந்த மாரி இந்த இந்த நார்மல் ஆங்கில மருத்துவம் இல்லாம ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் அந்த மாரி பாரம்பரிய மருத்துவத்த ஃபீல் பண்ணும். வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இங்க ஆயுஷ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அணுகுமுறைகள். அதுக்கு என்னென்னலாம் பண்ணாய்ங்க அவ்வளோதான் அணுகுமுறைகள். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? கொஞ்சம் சிம்பிள் தான். அணுகுமுறைகள் என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்ப சுகாதார நிலையங்கள வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து, அதுக்கான உள்கட்டமைப்புகள், அதுக்கான மருத்துவ ஃபெசிலிட்டி, அதுக்கான டேப்லெட்ஸ் அதாவது மாத்திரைகள் வந்து குடுக்குறது, கரெக்ட்டா மாத்திரைகள வந்து மெயின்டெயின் பண்றது, அந்த மாரி அதுக்கான பலப்படுத்துற மாரி பண்ணாங்க. சுகாதார பணியாளர் மற்றும் சுகாதார பராமரிப்பு வழங்குனர்களோட திறனை மேம்படுத்துறது. செவிலியர்களுக்கு வந்து நல்ல பயிற்சி குடுக்குறது, அவங்களுக்கு நல்ல சேலரி குடுக்குறது, அவங்களோட திறனை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ, அந்தந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க. அடுத்தது குடும்ப நலத்திட்டத்தை அ மக்கள் மயப்படுத்தும் சமூக திட்டமாக மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இத வந்து குடும்ப நல திட்டமாக மட்டும் ஒரு சமூக திட்டமா மாத்துறாங்க. பெருசா எதுவும் இல்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ கிராமம் மற்றும் வீடுகளில் அத்தியாவசிய சேவைகளின் தொகுப்பை ஒருங்கிணைத்தல். ஓகேங்களா? மினிமம் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாரி இருக்க மாரி அத்தியாவசியோட சேவைகளோட தொகுப்ப வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த விரைவான சுகாதார மையங்கள் மற்றும் ஆலோசனை சேவைகள்லாம் வழங்குறாங்க. பெருசா எதுவும் இல்ல. ஓகேங்களா? நடமாடும் மருத்துவ சிகிச்சை மேம்படுத்தல். இப்ப ஓகேங்களா? அதாவது ஒண்ணும் இல்ல. அவங்க கூப்ட்டா, அவங்க இடத்துக்கே போய் மருத்துவ சிகிச்சை பண்ற மாரி. ஓகேங்களா? மக்களை தேடி மருத்துவம்னு இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களா? அது மாரி. ஓகேங்களா? அது மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து தேசிய மக்கள் தொகை கொள்கைய வந்து கண்காணிக்க தேசிய மக்கள் தொகை ஆணையங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? 2000ல போட்டாச்சு தேசிய மக்கள் தொகை. அது வந்து கண்காணிக்க ஒரு ஆணையம் வேணும் தானே! அதுக்கு போடுறது தான் தேசிய மக்கள் தொகை ஆணையம். அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, மே 11, 2000ல வந்து அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட மக்கள் தொகை 100,00,00,000க்கு மேல போச்சு. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. 100,00,00,000 எப்ப? மே 11 ஆரம்பிச்சு, மே 11, 2000ல ஆச்சு. வந்து பார்த்தீங்கன்னா, 100,00,00,000 எட்டுச்சு. அந்த நாள்லயே தேசிய மக்கள் தொகை ஆணையம் வந்து அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அதோட தலைவரா யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் பிரதமர் இருப்பாங்க. உறுப்பினர் பார்த்தீங்கன்னா, அனைத்து ஸ்டேட்டோட முதல்வர்கள், அனைத்து யூனியன் பிரதேச முதல்வர்கள், குடும்ப நலத்துறை அமைச்சகத்தோட அமைச்சர், அப்புறம் என்ஜிஓ அவங்கலாம் அதோட உறுப்பினரா இருப்பாங்க. ஓகேங்களா? இதோட பணிகள் பார்த்தீங்கன்னா, இதுவும் பிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல பெருசா இல்ல. பட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல. தேசிய மக்கள் தொகை கொள்கைய வந்து செயல்படுத்தி கண்காணிக்கிறது. ஓகேங்களா? இந்த இலக்கெல்லாம் சொன்னோம்ல 80% நடக்கணும். பிறப்பு இறப்பு விகிதம் கட்டுப்படுத்தணும். மொத்த கருவுறு விகிதம் 2.1 கம்மி பண்ணணும். அந்த இலக்குகள வந்து செயல்படுத்துறது மற்றும் கண்காணிக்கிறது தான் தேசிய மக்கள் தொகை ஆணையம். ஓகேங்களா? மத்திய மற்றும் மாநிலங்கள பல்வேறு துறைகள வந்து ஒருங்கிணைக்கிறது. ஓகேங்களா? எல்லா துறையிலும் ஓகேங்களா? சேவைத்துறை, மருத்துவத்துறை, ஓகேங்களா? மற்ற துறையெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த மக்கள் தொகையோட இலக்கை எப்படியெல்லாம் அடையலாம்? அந்த அடையறக்கு என்னென்ன துறையெல்லாம் கோஆர்டினேஷன் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்து மக்கள் தொகையை உறுதிப்படுத்தும் முயற்சிகளை ஆதரிப்பதற்கு தீவிரமான மக்கள் நட்பு திட்டத்தை உருவாக்குறது. மக்கள்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டெவலப் பண்ற மாதிரி. ஓகேங்களா? பெருசா எதுவும் இல்ல. முக்கியமா எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, தேசிய மக்கள் தொகை கொள்கையை வந்து கண்காணிக்கவும், செயல்படுத்தவும் கொண்டு வந்தா இந்த தேசிய மக்கள் தொகை ஆணையம். எப்ப கொண்டு வந்திருக்காங்க? மே 11, 2000. அப்பதான் இந்திய மக்கள் தொகை கொள்கை இந்திய மக்கள் தொகை 100 கோடி எட்டுச்சு. தலைவர், பிரதமர். ஓகேங்களா? வேற எதுவும் பெருசா இல்ல. அத மட்டும் நினைச்சுக்கோங்க.
அடுத்து தேசிய ஊரக சுகாதார இயக்கம், இது ஆல்ரெடி கேட்டிருக்கான் டிஎன்பிசில. தேசிய ஊரக சுகாதார இயக்கம் எந்த ஆண்டு இது கொண்டு வந்தா 2005 2005 ஓகேங்களா, கேட்டிருக்கான், ஞாபகம் வச்சுங்க. 2005 உருவாக்கியிருக்காங்க. நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000 இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொள்கையில வந்து திட்டமிட்ட மக்கள் தொகையை வந்து உறுதிப்படுத்துதல் மற்றும் கொள்கை கட்டமைப்பிற்கு இணங்க என்னென்ன நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளலாம், அதுக்கு வந்து தேசிய ஊரக சுகாதார இயக்கம் ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா 2045க்குள்ள மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுப்படுத்தணும், அதாவது நிலைப்படுத்துதல், அதுக்கப்புறம் மொத்த கருவுறுதல், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றதுக்கு தேசிய ஊரக சுகாதார இயக்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ண, அதுக்கு என்னென்னலாம் திட்டமிடலாம் ஓகேங்களா, செயல்படுத்த மற்றும் கண்காணிக்க வந்து ஒரு குழு ஆணையம் அமைச்சிட்டாங்க. அதை வந்து திட்டமிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஊரக சுகாதார இயக்கம் வந்து கொண்டு வர்றாங்க ஓகேங்களா. இது கீழே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் கொண்டு வராங்க. மிஷன் பரிவார் விகாஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்ன பண்றாங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த 2017 கொண்டு வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கருவுதல் ஆகிற 146 மாவட்டங்கள் 145 மாவட்டங்கள்ல கருத்தடை சட்டத்தை வந்து அதிகரிக்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் மக்கள் தொகை நிலைப்படுத்தும் நிதின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க, ஜன சாகையா சத்திரதா ஓகேங்களா. மிஷன் பரிவார் விகாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கீம் ஓகேங்களா. அது என்ன பண்ணுவாங்கன்னா 146 மாவட்டங்கள் எடுத்துப்பாங்க ஓகேங்களா. எங்கெல்லாம் மக்கள் தொகை வந்து அதிகமா இருக்கு ஓகேங்களா, மக்கள் தொகையோட வளர்ச்சி அதிகமா இருக்கு, அதை எடுத்துட்டு அந்த 146 மாவட்டங்கள்ல கருத்தடை சாதனங்களை வந்து பிரபலப்படுத்துவாங்க ஓகேங்களா. அந்தாரா சையா அப்படின்ற கருத்தடை சாதனங்கள் ஓகேங்களா, அதை வந்து பிரபலப்படுத்துவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன், தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஓகேங்களா. தேசிய மக்கள் தொகை பதிவேடுங்கிறது ஒண்ணும் இல்ல, உள்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்தியாவில் இருக்கிற குடியானவர்களோட டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். அந்த டேட்டாவை வந்து பராமரிக்கும் ஓகேங்களா, ஏதாவது உள்துறை அமைச்சகம். அந்த டேட்டாஸ்ல தேசிய மக்கள் தொகை பதிவேடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த மக்கள் தொகை பதிவேட்டை ஏன் பராமரிக்கணும்னா அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம இந்தியாவில எவ்வளவு குடிமக்கள் இருக்காங்க, யார் யாரு, அவங்க எங்க இருக்காங்க ஓகேங்களா. அந்த டேட்டாவை பராமரிக்கணும் முக்கியத்துவம் ஓகேங்களா. மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது வேற, பதிவேடுங்கிறது வேற ஓகேங்களா. கணக்கெடுத்த டேட்டாவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்போம்ல ஒரு பதிவேடுல, அதுதான் பராமரிப்பு சொல்றாங்க. அது டிஃப்ரெண்டா இருக்கும், இது டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. இந்திய அரசோட மாநில அரசு திட்டங்கள் அனைத்து மக்களை சென்றடைய செய்வது ஓகேங்களா. இப்ப ஒரு மாநிலத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க எவ்வளவு கல்வி விகிதம், அதெல்லாம் தெரிஞ்ச அந்த டேட்டா பராமரிச்சா தானே ஒரு திட்டம் கொண்டு வரும்போது இவங்க இந்த மாநிலத்துல இவ்வளவு இருக்காங்க, நம்ம இந்த திட்டத்தை கொண்டு வந்தா அங்க இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி திட்டங்கள் போடுறதுக்கு இந்த மக்கள் தொகை பதிவேடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு ஓகேங்களா. அதுதான் சொல்லுவாங்க திட்டமிடலை வந்து மேம்படுத்துறது, குடிமகன்களை கண்டறிதல், இந்தியர் அல்லாதையும் கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று ஃபேக்டர் இதுதான். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகதிகளா தங்கியிருக்காங்க, யாரெல்லாம் அன்அபிஷியலா தங்கியிருக்காங்க ஓகேங்களா, அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த குடியுரிமை பதிவேடு தேசிய மக்கள் தொகை பதிவேடுல ஓகேங்களா. இது வந்து நாட்டோட பாதுகாப்பையும் மேம்படுத்துறதுக்கான ஒரு ரீசனா இருக்கும். அதான் மேபி யாராச்சும் தீவிரவாதிகள் யாராச்சும் வந்து இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே இவங்க வந்து இல்ல, இவங்க வந்து இந்திய குடிமகன்ல இல்ல, இந்திய மக்கள்ல வந்து ஒருத்தரா இல்ல அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து நாட்டோட பாதுகாப்பை மேம்படுறதுக்கு ஒரு ரீசனா இருக்கும் சொல்லலாம் ஓகேங்களா. இதெல்லாம் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல படிச்சீங்கன்னா மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல நோட்ஸ் இருக்கு, பட் ஆனால் நம்ம பிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல படிச்சுக்கலாம். தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஓகேங்களா, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2010 கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து 2015, அடுத்து 2020 வந்து தேசிய மக்கள் தொகை பதிவேடு கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. வேற எதுவும் பெருசா இல்ல மக்கள் தொகையில. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன டேட்டாவை புக்ல கம்பேர் பண்ணி படிச்சீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இதோட நிறுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மறந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு டைம் புக் எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு மறக்காம இருக்கும் ஓகேங்களா. வேற எதுவும் இல்லை, வேற ஏதோ டவுட் இருந்தா கேளுங்க, கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல வேலை வாய்ப்பு, வறுமை, கல்வி, இதெல்லாம் சமூக பிரச்சனைகள், இந்த மூணையும் முடிச்சிடலாம் ஓகேங்களா. இன்னைக்கு மக்கள் தொகை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்னால இது மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கேட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா இந்தியாவோட மக்கள் தொகை 140 கோடி வந்திருக்கு ஓகேங்களா. அதனால இதை பேஸ் ரொம்ப அதிகம் ஓகேங்களா.